श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कल्याणानाम् अविकलनिधिः कापि कारुण्यसीमा नित्यामोदा निगमवचसां मौलिमन्दारमाला सम्पत् दिव्यां मधुविजयिनः सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनः प्रार्थना कामधेनुः उल्लास पल्लवित पालित सप्तलोकी निर्वाह कोरकितनेम कटाक्षलीलां श्रीरंग हर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियम आश्रयामः. அதாவது உங்க எல்லாருக்கும் தமிழ் வரும் இல்லையா? ஒரு மாதிரி புரியுமா, பிடிக்குமா இல்லையா? அதனால ஒரு 2 மணி நேரம் அப்படி உட்காந்து பொறுமையோடு உட்காந்து கேட்கலாம். நடுவில் இன்டராக்ஷன், கேள்வியும் கேட்பேன். அப்போ அலர்ட்டாக இருந்து பதிலும் சொல்லலாம். கரெக்டா? வெரி குட். எல்லாரும் 1 2 3 ரெடியாக இருக்கா? வேதத்தில் ரிஷிகள் சொல்லும்போது, ஏன்னா வேதத்துக்கு அப்பௌருஷேயம்னு பேர், ஒரு புருஷனால் எழுதப்படாததுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாஸ்திரம் பதில் சொல்கிறது, அது சப்தம் அப்படிங்கிறது. சப்தங்கிற சாஸ்திரங்கிறது அது எப்படின்னா பெருமாளுடைய கண்டத்திலிருந்து பிறந்தது. வேதம் எங்கேருந்து பிறந்ததுன்னு கேட்டால் சுலபமாக சொல்லிடலாம், பகவானுடைய கண்டத்திலிருந்து பிறந்தது. நமக்கு அதை தெரிவித்தனர் ரிஷிகள். ரிஷிகள் வாயிலாக வந்தது. ஆனால் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து வந்தது. பெருமாள் எப்படி சத்தம் போட்டிருப்பார்? குதிரை எப்படி கத்தும்? குதிரை கனைக்கிறதுக்கு என்ன சொல்லுவா? கனைக்கிறதுன்னு சொல்லுவா. குதிரை கனைச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குதிரையை பார்த்துருக்கீங்களா? குதிரைக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் என்ன? அந்த அஸ்வாதிகள், ஹய, வாஜி, தமிழில் சொல்லும்போது பரி, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் குதிரையை சொல்லும். குதிரையின் கண்டம், கிரீவம், குதிரை கழுத்தோடு கூடியவன் ஒரு சத்தம் போட்டானா. இப்போ சொல்லும்போது சொல்லுவோம் பாருங்க, நாய் குலைக்கிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, அந்த மாதிரி குதிரையானது கனைக்கும். அது எப்படி கனைக்கும்னு கேட்டால் சம்ஸ்கிருதத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஹேஷா ஹல ஹல ஹா அப்படிங்கிறார். என்ன சத்தம்? இப்படி தான் சத்தம் போடும் இருக்கு, ஹல ஹல ஹா. அந்த ஹல ஹல ஹாவை எப்படி பிரிக்கலாம்னு கேட்டால் ஹல் அஹல், வியஞ்சனாட்சரங்கள் ஸ்வராட்சரங்கள்னு பிரித்து ஹல் அஹல்லும் சேர்ந்து ஹலஹலஹா. அந்த ஹலஹலஹாவான ஸ்வர வியஞ்சனாட்சரங்களின் சேர்த்தி ஹயக்ரீவனான வாஜிவக்திரனான பெருமாளின் முகத்திலிருந்து வந்தது. அதனால வேதம்ங்கிறது சாக்ஷாத் பகவானுடைய மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்துல அவர் தன்னை பற்றி சொல்லிப்பார், நம்மளை பற்றி சொல்லுவார், லோகத்தை பற்றி சொல்லுவார். ஆனால் அவருக்கு பிடிச்சதை பற்றி சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்சது, உனக்கு ரொம்ப பிடிச்சது இது? வேதம் பா, பெரிய ஆள். ஓகே, உனக்கு பிடிச்சது? மைசூர் பாக்கு யாராவது சொல்வேளான்னு பார்த்தேன். உனக்கு எதுவும் பிடிக்கும்? நீதான் வேதம். வெரி குட். எல்லாருக்கும் வேதம் தான் பிடிச்சிருக்கு. அதனால வேதத்தில் நமக்கு வேதம் பிடிச்சிருக்கு. வேதத்தை தன் குரலிலிருந்து சொன்ன பகவானுக்கு எது பிடிக்கும்? அது ஒரு பெரிய கேள்வி அந்த காலத்தில். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யாரை ரொம்ப ஹிருதயத்து பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரோ, நம்ம என்ன சொல்கிறோம், என் மனசு ரொம்ப வேதனைப்படுறது, மனசு வேதனைப்படுறது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதோ எந்த இடத்த தொட்டு சொல்லுவேள்? எது? இப்படியா? மனசுன்னா இங்கே வச்சு சொல்ல மாட்டேன், மனசு வேதனைப்படுறது சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்படின்னா என்ன? உங்கள் நினைப்பு, உங்கள் அனுபவம், உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா பெருமாளுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் இதுதான். இந்த இடத்தில் இருப்பவளுக்கு ஸ்ரீ மகாலட்சுமின்னு பேர். அதனால் உங்களுக்கெல்லாம் பிடிச்சது, நமக்கெல்லாம் பிடிச்சது வேதம். வேதத்தில் சொல்லப்பட்ட பகவானுக்கு பிடிச்சது மகாலட்சுமி. அப்படின்னா அவளை பற்றி வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கணும். அதுதான் ஸ்ரீ சூக்தம்னு பேர் அந்த பாகத்துக்கு. அந்த ஸ்ரீ சூக்தத்தில் சொல்லப்பட்டவள் ஸ்ரீ மகாலட்சுமி. இப்போ நரசிம்மர் பிறந்த நாள், நரசிம்மர் வந்த நாள், அதுக்கு என்ன பேர்? நரசிம்மர் வந்த நாளுக்கு என்ன பேர்? பிறந்த நாளுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்னன்னு பேர்? காந்தி பிறந்த நாளுக்கு பேர் என்ன? காந்தி ஜெயந்தி இல்லையா? அப்படின்னா நரசிம்மர் பிறந்த நாள், தூண்லேருந்து வந்த நாளுக்கு என்ன சொல்லுவோம்? நரசிம்ம ஜெயந்தி. வாமனன் வந்த நாளுக்கு வாமன ஜெயந்தி. கிருஷ்ணர் வந்த நாளுக்கு பார்த்தேளா? அப்போ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றது இல்லை, ஸ்ரீ ஜெயந்திங்கிறோம். அது ஏன் சுவாமி?
இப்போ வாமனர் பிறந்த நாள் வாமன ஜெயந்தியா இருந்தா கிருஷ்ணர் பிறந்த நாள் என்னவா இருந்திருக்கணும்? ஃபார்முலா அப்படி கிருஷ்ண ஜெயந்தியா இருந்திருக்கணும். இப்போ என்ன நடுவில் ரூல் மாற்றியாச்சு, ஸ்ரீ ஜெயந்தி. அதுதான் பெருமாள் கிருஷ்ண ஜெயந்தியில பண்ண காமிச்ச ஒரு பெரிய விஷயம். அவர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தார். ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அன்னைக்கு ஒரு ஜெயிலில் பிறந்தார். கிருஷ்ணர் பிறந்த பாவம் அவர் கஷ்டம், அவர் ஜெயிலில் பிறந்து விட்டார். அதனால ஜெயிலில் பிறந்தார். அதனால அப்போ பிறக்கும்போது வசுதேவர் பார்க்குறார், ரொம்ப அழகா இருக்கு குழந்தை, 4 கையோட பிறந்திருக்கு, ப்ரீமெச்சூர் பேபி, 7.5-8 மாசத்துலேயே பிறந்துடுச்சு. ராமர் எவ்வளோ மாசத்துல பிறந்தார்? ராமாயணம் பாராயணம் உண்டா இங்க? ததஸ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ ததஸ்சத்வாதசே, தச 10, துவா 2, துவாதச 12, 12 மாசம் அம்மாவின் கர்ப்பத்தில் இருந்து ராமர் பிறந்தார். கொஞ்சம் ஸ்லோ, கிருஷ்ணர் வேகமாக பிறந்துட்டார். எவ்வளவு குட்டியா இருந்தார், கொஞ்சம் வேகமா பிறந்தபடியால் ரொம்ப பெருசா இல்லை கிருஷ்ணர் பிறக்கும்போது. எத்தனுண்டா இருந்தார்னு கேட்டா சுபோதினி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறவர் வல்லபாச்சாரியாள்னு பேர். சரி, அத்வைத மதத்தை வளர்த்த மகனியர் யார்? ஆதிசங்கர பகவத்பாதாள். விசிஷ்டாத்வைத மதத்தை சித்தாந்தத்தை வளர்த்து கொடுத்தவர் யார்? ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர். தத்துவவாதம்னு சொல்லக்கூடிய துவைத்த மதத்தை வளர்த்து கொடுத்தவர் யார்? மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியருக்கு பல பேர் உண்டு, ஆனந்த தீர்த்தர், பூர்ண பிரஜர், இதெல்லாம் அவருக்கு இருக்க பேர். அந்த மாதிரி வடக்குல நார்த்ல புஷ்டி மார்க்கம்னு ஒரு மார்க்கம், அதை வளர்த்து கொடுத்தவருக்கு வல்லபாச்சாரியாள்னு பேர். அவர் பாகவதத்துக்கு ஒரு வியாக்கியானம் சுபோதினின்னு பண்ணியிருக்கார். சுபோதினில சொல்றார், பகவான் பிறக்கும் போது, கிருஷ்ணரா பிறக்கும் போது எத்துணுண்டா இருந்தார்னார், கையளவு தான் இருந்தாராம், இத்தினூண்டு பகவான். அதுக்குள்ள ஒரு திருமுகம், அதுல ஒரு கழுத்து, அதுல ஒரு மார்பு, அதுல ஒரு இடுப்பு, அதுல ஒரு உந்தி, அதுல 2 தொடை, 2 காலு, அதுக்கு பின்னாடி 2 கை, அந்த ஒரு கையில குட்டி சக்கரம், அந்த சின்ன கையில ஒரு குட்டி சங்கு, சின்ன கையில ஒரு கதை. அததான் பாகவதத்துல சொல்றா, தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதார்யுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம். எல்லாம் இருக்கு கிருஷ்ணருக்கு. பொதுவா பிறந்து கொஞ்சம் வருஷம் ஆனவுன்னா கல்யாணம் ஆகுமா, இல்லாட்டா பிறக்கும் போதே கல்யாணம் ஆயிடுமா? என்ன சொல்ற? கொஞ்சம் வருஷம் ஆகணும் இல்லையா? ஆனா கிருஷ்ணருக்கு பிறக்கும் போதே ஆயிடுச்சு. ஸ்ரீவத்சலக்ஷ்மம், மகாலட்சுமியோடு சேர்ந்து பிறந்துட்டார். அதனால தேவகி தனியா போய் மாட்டு பொண்ணெல்லாம் தேடவே வேண்டாம். பிறக்கும் போது பிள்ளையை பெற்று எடுக்கும் போதே மாட்டு பொண்ணையும் பெற்று எடுத்துட்டா. அதனால கிருஷ்ணர் பிறக்கும் போது பிறந்தது யாரு? ஸ்ரீ. அதனால இந்த ஸ்ரீயை தன் மார்பில் லட்சணமாக கொண்டவர், அவருக்கு ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம். ஆச்சா, இப்ப ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் பிறந்த நாள். ஆனா அவர் பிறந்த நாளை யாரை வச்சு சொல்றோம்? மகாலட்சுமியை வச்சு சொல்றோம். அப்படின்னா மகாலட்சுமியை தெரிவிக்கக்கூடிய ஒற்றை சொல் ஸ்ரீ. அதனால நமக்கு பிடிச்சது வேதம், வேதத்துல சொல்லப்பட்ட பகவானுக்கு பிடிச்சது அவர் மார்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. அதனால அவர் மார்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை பத்தி தான் வேதத்துல சொன்னது ஸ்ரீ சூக்தம். ஆச்சா, இப்ப இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அத்தனையும் அடங்கியிருக்கான். 6 அர்த்தங்கள் இருக்கு. என்ன? மகாலட்சுமி கேட்கிறாள், கேட்பிக்கிறாள். இப்ப நம்ம போய் பகவான் கிட்ட குறைய சொல்றோம், நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணுவார்? பெருமாள் கேட்க மாட்டார், பிராட்டி முதல்ல கேட்டுப்போ, ஸ்ரீ மகாலட்சுமி கேட்டுப்போ, தப்பு பண்ணிட்டியா, கவலைப்படாத, முதல்ல கேட்டுக்கிறா. அடுத்தது பெருமாள் கிட்ட போய் சொல்லுவோம், பாத்தியா இவன் இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கான், அதெல்லாம் பெருசா பார்க்காத, கேட்பிக்கிறாள். அடுத்தது நம்ம அவகிட்ட சரணாகதி பண்றோம், நம்மளை அழைத்து கொண்டு பெருமாள் பக்கத்துல நின்று திவ்ய தம்பதியா அவ நமக்கு சரணாகத வத்சலையா இருக்கா. இப்படியெல்லாம் பிராட்டிக்கு 6 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரூயதே, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி, இந்த மாதிரி 6 அர்த்தங்களின் சேர்த்திக்கு ஒற்றை எழுத்து ஸ்ரீ. ஆளவந்தார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், யாமுனாச்சாரியார்னு பேர். அவர் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி ஷய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்ம ஈஷாதி சுரவ்ரஜஹ சதைதஹ த்வத்தாச தாசீகணஹ ஸ்ரீஹி இத்யேவச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்வாம்பயம். உன் பெருமையை என்னன்னு சொல்ல? பெருமாளுக்கு யாரு வாகனமோ அவரே தான் உனக்கும் வாகனமா இருக்கார். பெருமாளுக்கு யாரு படுக்கையோ அவரே தான் உனக்கும் படுக்கையாம இருக்கார். பெருமாளுக்கு யார் படுக்கை? அவர் எங்க படுத்துப்பார்? ஆதிசேஷன்ல படுத்துப்பார். தைரியமா படுத்துக்கிறார் பாம்பு மேல.
அதனால இப்போ மகாலட்சுமி எங்கே படுத்துப்போம்? மகாலட்சுமி என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜென்ரலி நீங்கள் பார்க்குற படத்துலலாம் மகாலட்சுமி என்ன பண்ணிட்டு இருப்போம்? பெருமாளுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? காலமுக்கி விட்டுருப்போம். பாவம் டயர்ட் ஆகிடாதா? காலமுக்கியே விட்டுருக்கான்னு வச்சுக்கோ. அவர் ஏதோ அங்கங்கே ராமாவதாரெல்லாம் முடிச்சுட்டு வந்தாருன்னா கால் வலிக்கும், நடந்த கால்கள் நொந்தவோ, அதனால் அமுக்கலாம். சும்மா படுத்துட்டு இருக்கவர் காலை எப்படி அனுப்புகிறது? அதனால் அவளுக்கும் டயர்ட் ஆகிடும். அவளுக்கு தூக்கம் வந்து தான் அவள் எங்கே தூங்குவோம்? பெருமாள் வந்து கீழே இறங்கி கீழே படுன்னு சொல்லுவாரா? அவர் எதில் மேலே படுத்துட்டு இருக்காரோ அவரை தான் அங்கேயும் தானே படுக்க விடுவார். அதனால் அவருக்கு படுக்கையாக இருக்கிறது அவளுக்கும் படுக்கையாக இருக்கு. இப்போ அவர் எங்கேயாவது வெளில புறப்பட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கார் எது அவருடைய வெஹிக்கிள் எது? அவர் எதில் இப்போ போவார்? கருடன். இப்போ கூட மகாலட்சுமி மாமியை கூட்டுன்னு போகணும்னு நினச்சா மகாலட்சுமி எப்படி ஒரு ஆட்டோவா? எல்லாம் ஒரு மகாலட்சுமி அதே கருடன் தான். அதனால பெருமாளுக்கு எது வாகனமோ அதே தான் அவளுக்கும் வாகனம். பெருமாளுக்கு எது படுக்கையோ அதே தான் அவளுக்கும் படுக்கை. ஆச்சா? அப்போ அப்பேற்பட்டவளுக்கு பேர் எப்படி சொல்றது? ஸ்ரீஹி அப்படிங்கிற அந்த ஸ்ரீயான மகாலட்சுமியை பற்றி சொல்றது தான் ஸ்ரீ சூக்தம். மகாலட்சுமியை பற்றி குறைச்சலாக தான் இருக்குது வேதத்தில். நீங்கள் ஸ்ரத்தா சூக்தம் அங்கே இங்கே தேடினா கூட ஸ்ரத்தா சூக்தம் வருமா? அந்த ஸ்ரத்தா சூக்தாதிகள் வரும்போது ஸ்ரத்தா, ஸ்வாஹா, ஸ்வதா, சுதா அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொன்ன மாதிரி ஸ்ரத்தா அவளை பற்றி சொல்லியிருக்கு, ஸ்ரீ சொல்லியிருக்கு. ஆனால் கொஞ்சம் இடத்துல சொல்லியிருக்கு. பெருமாளை பற்றி தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. அவன் 1000 தலைங்கிற இடம் எங்கே வருது? சஹஸ்ர புருஷ சுத்தம் முதல்ல சொல்ல ஆரம்பிங்க. தைரியமா யாரும் சொல்லலையோ ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச் தான். சொல்லுங்க. புருஷ சுத்தம் எப்படி? வெரி குட். சஹஸ்ரன்னா என்ன? 1000. சிரஸ்னா என்ன? தலை. அப்படின்னா சஹஸ்ர ஷீர்ஷா புருஷா, அந்த புருஷனுக்கு 1000 தலை. அடுத்த வரி என்ன? வெரி குட். அக்ஷினா என்ன? கண்ணு. 1000 தலைனா எவ்வளவு கண்ணு இருக்கணும்? ஆனா இங்க சஹஸ்ர தானே இருக்கு. இன்னொரு 1000 எங்க விட்டாள்? கரெக்டா நான் சொல்றது? 1000 தலைனா 2000 இல்லை சுவாமி, அவர் ஒத்த கண்ணோட இருப்பார். ஒத்த கண்ணெல்லாம் பெருமாள் நினைச்சு பார்க்க முடியுமா? இல்லையா? கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா என்னன்னா 1000ங்கிறது வேதம் எண்ண ஆரம்பிச்சுது, அது 1000க்கு மேலே போயிட்டே இருக்கான். இப்போ ஒரு ரூம் முழுக்க ஒரு மாம்பழம் கொட்டி தீக்கரா நீங்கள் எண்ண ஆரம்பிக்கிறீர்கள். 1 2 3 4 10 50 100 500 1000 வந்துட்டே இருக்கு. அப்போ என்ன சொல்வேள்? 1000க்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்வேள். எவ்வளவு எக்ஸாக்ட்னு சொல்ல மாட்டேள். பெருமாளை வேதம் பார்த்தது எவ்வளவு சிரசு எவ்வளவு கண்ணுன்னு சொல்லித்தே ஒழிய எக்ஸாக்டா எண்ண ஆரம்பிக்கல. 1 2 3. இப்போ 2000 கண்ணுன்னு சொல்லிட்டுனா பகவானுக்கு 2000 கண்ணு மட்டும்தான் இருக்குன்னு ஆயிடும். அப்போ 2001வது கண்ணு இல்லைன்னு ஆயிடும். அதனால அப்பேற்பட்ட பகவான புருஷ சுத்தம் சொல்றது. சரி, ருத்ரம் வருமா எல்லாருக்கும்? 4ஆம் கண்டத்துல என்ன வரும்? நமக் ககுபாய ககுபாய நிஷங்கிணே ஸ்தேனானாம். சாதிக்கலாம். ஸ்தேனானாம் பதையே நமஹான்னு ருத்ரனை பார்த்து சொல்றது. அதாவது வேதத்துக்கு பிராச்சீன பாஷ்யங்கள்னு உண்டு, கமெண்ட்ரி. அதில் யாருன்னா ரொம்ப பிரசித்தமானவர், பெரிய மகனீயர், சாயனாச்சாரியாள்னு பேர். அவருடைய பாஷ்யம் ரொம்ப பிரசித்தம். பட்டபாஸ்கரர்னு பாஷ்யம் சில காண்டங்களுக்கு உண்டு. பட்டபாஸ்கரர் பரம சிவபக்தர், சாயனாச்சாரியாள் அத்வைதி பரம ஞானி. அவள்லாம் வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது வேதத்தில் சொல்லப்பட்டவனுக்கு மந்திரத்துக்கு 3 விதமா அர்த்தம் பண்ணலாம்னு சாதிச்சிருக்கா. ஒன்னும் அக்னியை பத்தி சொல்லலாம்ங்கிற. அக்னிக்கு என்ன பேர்? ஜாத வேத. வெரி குட். இப்போ அந்த அக்னிக்கு ஜாத வேதன்னு பேர். ஜாத வேதன்னா ஜாதேதி வேதஹா ஜாத வேதஹா. யாரு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு யஜ்ஞம் பண்றாளோ அந்த கர்த்தாவை பத்தி முழு ஜாதகமும் தெரிஞ்சவர் அக்னி. அதனால அவருக்கு ஜாதேதி வேதஹா ஜாத வேதஹான்னு பேர். ஆச்சா? அதனால வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது 3 விதமா சொல்லலாம். முதல்ல ஜாத வேதனான அக்னிக்கு சொல்லலாம். 2வது பரமசிவனாரா இருக்க ருத்ரனை பார்த்து சொல்லலாம். இப்போ ஸ்ரீருத்ரம்ங்கிறது ருத்ரனான பரமசிவனார் பத்தி இல்லையா? அந்த தட்சிணாமூர்த்தியை பத்தி ருத்ரம்.
அதே வேத மந்திரத்தை நாராயணனுக்கும் சொல்லலாம்னு வியாக்கியானம். இப்ப ருத்ரத்துல ஸ்தேனானாம் பதயே நமஹ, அடுத்தது தஸ்கராணாம் பதயே நமஹ வருதா? அந்த 7 இதுலயும் வரும்போது இப்ப ஏற்பட்ட பதயே நமஹ, அப்பேற்பட்ட பதயே நமஹ, தஸ்கராணாம் பதி அப்படின்லாம் வருது. தஸ்கராணாம்னா என்ன? நீங்க மாட்டுக்கு என்னென்னமோ சொல்லி தஸ்கராணாம் பத்தின்னா என்ன? ருத்ரத்துல தஸ்கராணாம் பத்தின்னா என்ன சார்? ஏதோ வந்திருக்கோம், உங்க வேலை சொல்லிட்டு போறது, இந்த கேள்வியெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க இல்லையா? அது பெரிய விஷயம். தஸ்கராணாம் பத்தினா பிக் பாக்கெட் அடிக்கிறவர்னு வியாக்கியானம். இதுதான் ஞாபகம் இருக்கும் பாருங்க. இப்போ உபன்யாசம் முடிச்சு வேணும்னா பிக் பாக்கெட் அடிக்கிறாரு. பிக் பாக்கெட் அடிக்கிறதுனா தெரியுமா? அப்படின்னா என்ன? பிக் பாக்கெட் அடிக்கிறதுனா என்ன? திருடுறது. ஆனால் அந்த திருட்டுலேயே பிக் பாக்கெட்னா என்ன? திருட்டுலேயே வேற விதம். இப்போ ரோட்ல போகும்போது மாமி செயினை பறிச்சுன்னு போறாரு, அது பிக் பாக்கெட்டா? பிக் பாக்கெட்னா என்ன? கொள்ளடி. அதான் கொள்ளடிக்கிறதுனா எப்படி? யாருக்கிட்டேன்னு கொள்ளடிக்கிறோமோ அவருக்கே தெரியாது நம்ம கொள்ளடிக்கிறோம். அப்படியே அவர் பாவம் இப்படி அந்த பஸ்ல இப்படி பிடிச்சு நின்றுட்டு இருப்பார். பின்னாடி ஒருத்தர் அப்படியே பிளேடால கட் பண்ணி குவைட்டா எடுத்துன்னு போயிடுவார். அவர் கையை விட்டா பை மட்டும்தான் இருக்கும், பாக்கெட் பர்ஸ் இருக்காது. அதுதானே பிக் பாக்கெட். இப்போ ருத்ரமூர்த்தியை பார்த்து தஸ்கராணாம் பத்திங்கிற ஏன்னு கேட்டா, அவர் நம்மளுடைய பாபங்களை அபகரிக்கின்றார். நம்ம பாவம் பண்ணி வச்சிருக்கோம், அது நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையா? அது நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். ஒத்துண்டாதான் நமக்கு அடுத்தது வேதத்துல ஒரு அபிருச்சியே வரும். நான் புண்ணியமே பண்ணியிருக்கேன்னா நான் பாவமே செய்து பாவியானேன், ஆழ்வாருடைய வாக்கு. அதனால இந்த பாவத்தை அபகரிப்பவர் ஹரிர் ஹரதி பாபானி. ஹரனுக்கும் ஹரதிங்கிற வார்த்தை உண்டு, ஹரிக்கும் ஹரதிங்கிற வார்த்தை உண்டு. அதனால வேதத்துல பார்த்தேன்னா தஸ்கராணாம் பதி பெருமாளை சொல்லியிருக்கு. ஆச்சா? அடுத்தது ஸ்தேனானாம் பதி பெருமாளை பத்தி சொல்லியிருக்கு. 1000 தலையோடு கூடியவன் பெருமாளை பத்தி சொல்லியிருக்கு. இவ்வளவு இடம் பெருமாளை பத்தி சொல்லிட்டு தமா தூண்டு குட்டி ஒரு இடம் பிராட்டியை பத்தி ஸ்ரீ சுக்தம்னு சொல்லியிருக்கு. ஏன் சுவாமி, பிராட்டிக்கு இது இன்ஜஸ்டிஸ் இல்லையா? அவரை பத்தி அவ்வளவு சொல்லிவிட்டு மாமியை பத்தி இத்தினோண்டு சொல்லியிருக்காருன்னா, பொதுவா லோகத்துல இப்போ உங்க கோயம்புத்தூர்ல பல கடைகள் உண்டு. இது இங்க இருக்கிற ஏரியாவுக்கு பேர் என்ன? ஆர்எஸ்புரம், ராம்நகர், அப்புறம் வந்து வடவள்ளி, அதெல்லாம் இருக்க உங்க ஊர்ல நிறைய கடைகள்லாம் உண்டு. வைரம் விற்கக்கூடிய கடைகள் ஜாஸ்தியா இல்லாட்ட ஸ்டீல் பாத்திரம் விற்கக்கூடிய கடை ஜாஸ்தியா? ஸ்டீல் பாத்திரம் கடை தான் ஜாஸ்தி. வைரம் விற்கக்கூடிய கடை ரொம்ப கம்மி. ஆனா விலை எதுக்கு ஜாஸ்தி? வைரத்துக்கு தான். அதனால வேதத்துல பெருமாளை பத்தி நிறைய சொல்லியிருந்தாலும் பெருமாள் வந்து பாத்திரக்கடை மாதிரி. எங்க பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தான் வைரக்கடை மாதிரி. அதனால அவளை பத்தி கொஞ்சமா சொன்னாலும் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ சுக்தத்தை நம்ம அனுபவிக்க போறோம். அப்படின்னு சொல்றதுக்குள்ள 17 நிமிஷம் ஆயிடுது. அதனால கரெக்டா நான் 2 hours முடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க. பல பேர் இழுத்துட்டே போவா, இன்னும் 5 நிமிஷம் 5 நிமிஷம். நான் கரெக்டா முடிச்சிருவேன். அந்த முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா உட்காந்துன்னா போறோம். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பிரணவம். அங்க பிரணவம்னு சொல்லணும். எப்பவுமே வேதம் நன்னா பாடசாலையில ஆச்சாரியன் கீழே காலக்ஷேமம் பண்ணவா. நீங்கள்லாம் ஒரு ஆச்சாரியன் கிட்ட கத்துக்கிறீள் இல்லையா? யாரும் இங்க அவர் வீடியோ எடுப்பார், கவலைப்படாதீங்க. இங்க ஒரு ஆச்சாரியன் கீழே படிக்கிறீள். இப்ப நீங்கள்லாம் வெளி உலகத்துல போய் உங்களெல்லாம் எல்லாரும் மதிப்பா, உங்களை காலில் விழுந்து சேவிப்பா. எங்க போனாலும் ஒரு விஷயம், வாய் வார்த்தையா பேசும்போது பிரணவம் தான் சொல்லணும், எதுவும் சொல்லக்கூடாது. பிரணவம் தான் சொல்லணும்னா எப்படின்னு சொல்லக்கூடாது, ஓம்னு சொல்லக்கூடாது. வாயை திறந்து பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து வேதத்துக்கே சாரம். அதை குப்தமா வச்சுக்கணும். மந்திரம் திராயதி இது காயத்ரின்னு பேர் இல்லையா? எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதனால மந்திர ரக்ஷண கூடாத்மா ரொம்ப அடக்கி சொல்லணும். அதனால இந்த பிரணவத்துக்குள்ள பிராட்டி அடங்கியிருக்கா. பிரணவத்துல அ உ ம இது படிச்சிருக்கா? அகார உகார மகாரங்கள் அ உ ம இந்த ஆர்டர்ல தான் சொல்லணும். ம உ ஆலாம் சொன்னேன்னா அது பிரணவமே கிடையாது. அ உ ம இந்த ஆர்டர்ல தான் வரும். இந்த ஆர்டர் எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறதுனா, ராமாயணம் எல்லாரும் கேட்டிருக்கல. ராமாயணத்துல யார் காட்டுக்கு போனா? ராமர். அவர் மட்டும் தனியா போனாரா? யார் தெளிகை பண்ணி போட்டிருப்பா? லக்ஷ்மணன் தெளிகை பண்ணி போட்டார். அவர் தெளிகை பண்ண போட்டதை யார் 2 பேர் சாட்டா?
ராமர் சீதை, வெரி குட். இப்போ ராமரும் சீதையும் 2 பேரும் அந்த தளிகை சாப்பிட்டாங்க. இப்போ நடக்கும்போது நீங்க 3 பேரும் காட்டுக்கு போன பிக்சர் ஏதாவது பார்த்துருக்கல, ஏதாவது போட்டோ பார்த்துருக்கல? 3 பேர் ராமர், லக்ஷ்மணர், சீதை நடந்து போயிருக்கா. யார் ஃபர்ஸ்ட் நடந்தா? ராமர். கடைசியா யார் நடந்தா? லக்ஷ்மணன். ஃபர்ஸ்ட் ராமர் நடந்துட்டார், கடைசி லக்ஷ்மணன், நடுவில் யார் இருப்பா? சீதை. இப்போ ராமர் முன்னாடி நடக்கிறார், நடுவில் சீதை நடக்கிறா, கடைசியில லக்ஷ்மணன் நடக்கிறார். ஏன்னா கைங்கரியம் செய்வதற்கே இட்டு பிறந்தவர் லக்ஷ்மணன். கைங்கரியத்தை செய்த லக்ஷ்மணனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான சுவாமியாயிருப்பவன் ராமன். இவா 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய பாலம் ஸ்ரீ மகாலட்சுமி சீதை. அதனால அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. ஜகாம அனுஜகாம, கூட போனா. இவ 2 பேர் அவரோட கூட போனா. முதல்ல நடந்தவர் யார்? அக்ரத பிரயயௌ ராமஹ. பிரணவத்தில் எது முதல்ல வருது? அ. அதனால அக்ரத பிரயயௌ ராமஹா, அகாரவாச்சியனான ராமனான பரமாத்மா முன்னாடி நடந்தார். நடுவில் 3 பேர்ல நடந்தது யாரு? சீதா. பிரணவத்தில் நடுவில் வருது எது? உ. சீதா மத்தியே சு வந்துருத்தாங்க. சூல ச பிளஸ் ஊ தானே, ஊ வந்துருத்து. சு மத்தியமா. மத்தியமானா என்ன? நடுவில். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இடுப்பு ரொம்ப அழகா இருக்கிறவோன்னு அர்த்தம். இடுப்புனா இத்தினூண்டு தான் இருக்கணுமா. இப்படி வச்சு பாருங்க, அதுக்குள்ள இடுப்பு போயிடணும். நீங்க இப்படி கை வச்சேன்னா உங்க இடுப்பு இதுக்குள்ள போயிடணுமா. சுமத்தியமா. அடுத்தது 3வது யார் நடந்தா? லக்ஷ்மணன். பிரணவத்தில் 3வது எது? மா. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹா. அவ 3 பேரும் நடந்தா. இப்போ இதுல பிராட்டி எங்க வரா? நடுவுல. நடுவுல இருக்கிறது எது? உ இல்லையா? அந்த ஊ தான் பிரணவத்துக்கே சாரம். எப்படி சுவாமி எப்படி சொல்றேன்? ஒண்ணுமே இல்லை. வேதம் கத்துண்டவா திரைவர்ணிகாள் தான் பிரணவம் சொல்லணும்னு ஒரு விதி உண்டு. அந்த விதியை பிரணவத்தை சொல்லும் போது நீங்க சொல்றேன், பிரணவத்தை எப்படி சொல்லணுமோ சொல்றேன். தாந்திரீகமா பிரணவத்தை சொல்லணும்னா அ உ மேல ஊ எடுத்துடணும். அப்ப என்ன ஆகும்? எது மிஞ்சிருக்கும்? ஆமா. அப்ப அதுக்கு எப்படி சொல்றது? அம்முன்னு சொல்லணும். அப்ப அது வேதம் கிடையாது, அப்ப அது தாந்திரீக முறையாயிடுது. அப்படின்னா அந்த பிரணவத்துக்கே உயிர் கொடுக்கிறது உ. அந்த உ உகாரவாச்சியா இருக்கக்கூடிய பிராட்டி. அதனாலதான் ஸ்ரீசுக்தம் தொடங்கும் போது பிரணவத்தோட தொடங்கி ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படின்னு வருதா. அந்த ஹரிணீம் என்ன? ஹரி பத்னி ஹரிணி. ஹரியுடைய பத்னி ஹரிணி. பதிக்கு யார் இருக்கா? பத்தினா என்ன? ஃபீமேல். என்ன இப்ப பத்தினா என்ன? பத்தினா என்ன? ஹஸ்பண்ட் இல்லையா? அதுதானே. அப்படின்னா ஒய்ஃப்க்கு என்ன சொல்றது? பத்னின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா வேதத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லுவா பத்தினா ஹஸ்பண்ட் கிடையாது, யஜ்ஞம் பண்றவர் தான் பதி. யார் யஜ்ஞம் பண்றாளோ அவ பதி. ஆனா யஜ்ஞம் பண்றதுக்கு பிராச்சீனமான பல கர்மாக்கள் பண்றதுக்கு பத்தியோட கூட யார் இருக்கணும்? அக்னி காரியம் பண்ணும்போது பத்னி. அதனால கூட இருப்பவள் பத்னி. இப்ப ஹரியுடைய பத்னி ஹரிணி அப்படின்னா பதிக்கு யார் இருக்கணும்? பதினி அப்படின்னு தானே இருக்கணும். ஆனா அதுக்கு பாணினி என்ன பண்ணிவிட்டார்? பத்னிக்கு மட்டும் அறத்தாவை கட் பண்ணணும்னு விட்டார். அது எக்ஸெப்ஷன் விட்டார். அதனால பதினின்னு சொல்றதுக்கு பதிலாக பத்னி அப்படிம்போம். அதனால ஹரியுடைய பத்னி ஹரிணி. அவ பெருமாள் பக்கத்துல இருக்கா. இன்னொரு அர்த்தம் சொல்றேன் கேட்டுங்க. ஹரினா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ? உங்க சன்னதியில் இருக்கக்கூடிய பெருமாள். இங்க யார் இருக்காரு? என்ன சன்னதி இருக்கு? நரசிம்மர். சிம்மத்துக்கு ஹரின்னு பேர். ஹரிணின்னு என்ன தெரியுமோ? பெண் மானுன்னு அர்த்தம், ஃபீமேல் டியர். ஒரு சிங்கத்தை பார்த்தா ஃபீமேல் டியர் என்ன பண்ணும்? மான் என்ன பண்ணும்? ஓடும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். ஹரியான சிம்மத்துக்கு மடியில ஹரிணி உட்கார்ந்து இருக்கா. ஹிரண்ய வர்ணாம். அவ கோல்ட் கலர்ல இருக்கா. பெருமாள் எந்த கலர்? நீலதோ. நீலதோ எத மத்தியஸ்தா. சொல்லணும். யார் சொல்லல? ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச் தான். யார் சொல்லணும்? நீலதோ எத மத்தியஸ்தா.
பெருமாள் வந்து ப்ளூ ப்ளஸ் பிளாக், கருப்பு நிறமாக இருப்பார். அப்போது மழை வரத்துக்கு முன்னாடி மேகம் எப்படி இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். அதில் மின்னல் வெட்டினா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மின்னல் வெட்டினாப்புல பிராட்டி இருக்காளாம். அவர் கருப்பாக இருக்கார், அவர் கோல்டு கலரில் இருக்கா. அவர் என்ன கலரில் இருக்கார்? கருப்பாக இருக்கார். அவ எப்படி இருக்கா? கோல்டுக்கு ஒரு வார்த்தை ஹிரண்ய. அதனால ஹிரண்ய வர்ணாம் அப்படின்னா கோல்டு கலர். அவ யாரு? ஹரிணி. அவ என்ன மாலை போட்டு இருக்கா? சுவர்ண ரஜதஸ்ரஜாம். சுவர்ணன்னா என்ன? கோல்டு. ரஜதன்னா என்ன? வெள்ளி. சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னா தங்க புஷ்பங்கள் மாலையில வெள்ளி கொடி அழகா சுத்தி ஒரு மாலை போட்டு இருக்கா. ஆச்சா? சுவர்ணனா கோல்டு, ரஜதனா சில்வர். சில்வருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமோ? துர்வர்ணன் பேர். சுவர்ண கோல்டு, துர்வர்ண சில்வர். இது சுவாமி வேதாந்த தேசிகங்கிற ஆச்சாரியன் பாதுகா சஹஸ்ரத்தை எடுக்கிறார். அதனால ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம். ஆச்சா? பெருமாள் என்ன கலர் சொன்னேன்? கருப்பு. பிராட்டி என்ன கலர்? கோல்டு. சரி, சாந்தோக்கியம் யாரா சாமவேதம் இருக்காளா? சாமவேதம் இங்க முழுக்க யஜுர்வேதமா இல்லை ரிக்வேதமா? ரிக்வேதம் யஜுர்வேதம். சரி, சாமவேதத்தினுடைய ஒரு பாகம் தான் சாந்தோக்கியம்னு பேர், உபனிஷத். சாந்தோக்கியத்தில் ஒரு இடம் வருது, ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா. பெருமாளை பார்த்தா ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் என்ன கலர் இருக்கணும்? என்ன கலர் நம்ம பார்த்தோம்? கருப்பு. ஆனா இங்க என்ன சொல்றா? ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, கோல்டு. பெருமாளுடைய மீசை ஒன்று இருக்கான். பெருமாளுக்கும் மீசை உண்டு. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, கோல்டு மீசை. ஹிரண்ய கேஷஹா, கோல்டு ஹேர். அவர் கோல்டா இருக்கார், அவர் ஹேர் கோல்டா இருக்கு, மீசை கோல்டா இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு கோல்டு மீசை, கோல்டு முடி, கோல்டு உடம்பு. ஆச்சா? இதுதான் பெருமாளுங்கிறா. ஆனா பெருமாள் என்ன நிறம்னு பார்த்தோம்? பிளாக். என்னையா இது பிளாக்குங்கிறீர், ஒரு பக்கம் கோல்டுங்கிறீர். நன்னா புரிஞ்சுக்கோங்க. பெருமாள் கருப்பா இருந்தாலும் மார்பில் யார் இருக்கா? மகாலட்சுமி. அவ எப்படி இருக்கா? ஹிரண்ய வர்ணாம் இருக்காளா? அவ எவ்வளவு கோல்டா இருக்கான்னா அந்த வெளிச்சம் பளிச்சுன்னு தெரிச்சு அவர் கூட கோல்டா தெரிகிறாராம். ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சந்திராம். சந்திராம் அப்படின்னா ரொம்ப கூல் பண்றவோன்னு அர்த்தம். இப்போ பெருமாளுக்கு 2 கண் உண்டு. நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எவ்வளோ இருக்கு? உடனே புருஷ சுத்தத்தை 1000 கண்ணுக்கு போயிடாதீங்க. இப்போ நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எவ்வளோ இருக்கு? 2 கண்ணு தானா? 2 தானா? நரசிம்மருக்கு 2 தானா? தபன இந்து அக்னி நயனஹா. நரசிம்மருக்கு முக்கண்ணன்னு பேர். அதனாலதான் நிருசிம்மதாபினி உபனிஷத்துல வியாக்கியானம் பண்ணும்போது பகவத்பாதாள் எடுக்கிறார், திரிநேத்திரதாரின்னு எடுக்கிறார். அதனால நரசிம்மருக்கு மட்டும் 3 கண், எக்ஸ்ட்ரா ஒரு கண். அவருக்கு ஆடி ஆஃபர், அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண் கிடைச்சிடுது. ஆனா பொதுவா பெருமாளுக்கு 2 கண். வேதம் சொல்லும் போது சொல்றது, ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். சூரியன் என்ன பண்ணும்? கூலா இருக்குமா ஹாட்டா இருக்குமா? ஹாட்டா இருக்கும். மூன் எப்படி இருக்கும்? கூலா இருக்கும். இப்போ பெருமாள் 2 கண்ணு, ஒன்னு சன் மாதிரி இருக்கு, ஒன்னு மூன் மாதிரி இருக்கு. நம்ம எதிர்க்க போய் நிக்கிறோம்னு வச்சுங்க, சன் கண்ணால பாப்பறா, மூன் கண்ணால பாப்பறா? எந்த கண்ணால பாப்பார் சார்? ஒரு கண்ணை இப்படி கண்ணை அடிச்சுன்னு இப்படி 3 பாப்பார் சார். எப்படி தெரியாதே. இப்போ 3 பார்க்கலாம், சன்னாலையும் பார்க்கலாம். மழை பெய்யலாமான்னு கேட்டால் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். அப்படி தானே சொல்லுவோம். இந்த கண்ணாலும் பார்க்கலாம், அந்த கண்ணாலும் பார்க்கலாம். அப்படின்னா நமக்கு ஒரு பயம். அப்போ என்ன பண்ணணும்? யாருக்கு 2 கண்ணும் சந்திரனா இருக்கோ அவளை கிட்ட தான் நம்ம போக முடியும். ஏன்னா எந்த கண்ணில் பார்த்தாலும் கூலா இருக்கும். அவளுக்கு தான் சந்திராம் சந்திர சகோதரின்னு பேர். 2 கண்ணும் அப்படியே நிலா மாதிரி இருக்குமா, கூலா இருக்குமா. அதனால சந்திராம். எனக்கு அந்த பிராட்டியின் பெருமையை இந்த ஜாதவேதன் சொல்லணும், அக்னி சொல்லணும். ஏன் அக்னியை பார்த்து கேட்கணும்? அக்னி என்ன கலர்? கோல்டு கலர்ல இருக்காரா அவரும்? நீங்க கோல்டை வச்சு பாருங்க. இப்ப இந்த இது என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர்ல இருக்கா? கோல்டு கலர் மஞ்சள்ல இருக்கா? அக்னியும் மஞ்சளா தானே இருக்கு. அதனால அக்னிக்கு பீத்தத்துவத்தை கொடுத்தது மகாலட்சுமி, ஜாதவேதன்னு பேர். அதனால முதல் மந்திரம் என்ன? ஹிரண்யவர்ணாம். அடுத்த மந்திரம்
அப்பேற்பட்ட மகாலட்சுமி எனக்கு என்ன கொடுக்கணும்? பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவா, அம்மா கிட்ட தான் போய் கேட்பா இல்லையா? அதனால தான் நீங்கள் பெருமாள் சன்னதி பக்கத்தில் ஒரு தேவியின் சன்னதி வச்சுருக்கேன். அதனால அம்மா கிட்ட கேட்கறது வழக்கம். மாடு என்னன்னு கத்தும், வா அப்படின்னு கத்துமா, அம்மான்னு கத்துமா? அம்மான்னு தான் கத்தும். அதனால அம்மா கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். என்ன கேட்க முடியும்? அம்மான்னு கத்தக்கூடிய பசுவை கேட்க முடியும். என்ன சொல்ல, ஸ்வஸ்தி பிரஜாபிய கோபிராமணேபியா அப்படிங்கிறோம். யாரெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறோம்? கோ பிராமணேபியா. கோனா இங்கிலீஷ் கோல, கோ அப்படின்னா அவர் கிளம்பி போயிடுவார். இது இந்த கோ, சம்ஸ்கிருத கோ. சம்ஸ்கிருத கோனா மாடு. மாடு நன்னா இருக்கணும். மாடு நன்னா இருந்துடுத்துனா த்விஜோத்தமாள் நன்னா இருப்பா அப்படின்னு அர்த்தம். ஏன் இவா நன்னா இருப்பான்னு கேட்டால், அக்னி காரியம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நெய் வேணும், பால் வேணும், ததி எல்லாம் தேவை. பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கோ பிரசாதத்துக்கோ யஜ்ஞத்துக்கோ இதெல்லாம் கொடுப்பது பசு. அதனால காம், அந்த கவாம்னு சொல்லக்கூடிய இந்த பசு நன்னா இருக்கணும். அந்த பசுவை கொடுப்பது யார்? ஸ்ரீ மகாலட்சுமி. அஸ்வ, அஸ்வனா என்ன? குதிரை. குதிரையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீள்? சாரி, இப்போ மாட்டுப்பால் கறந்து கேள்விப்பட்டிருக்கோம். குதிரைப்பால் யாராவது சாப்பிட்டது உண்டா? குதிரைப்பால்லாம் நம்ம சாப்பிட்டதில்லை. பின்ன குதிரை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண ஒரு ராஜா தேவை. ராஜா போர்க்களத்தில் யுத்தம் செய்வதற்கு குதிரை தேவை. அதனால க்ஷத்ரிய தர்மத்தை பரிபாலனம் பண்ணாதான் நாடு நன்னா இருக்கும். நாடு நன்னா இருக்கணும்னா பிராமணன் கோவை நன்னா ஆராதனை பண்ணணும். அதனால அடுத்த மந்திரம் நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? தாம் காமஸ்வம் புருஷானகம், எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு வேதம் கேட்கறது. வேதம் எது கேட்கறதுன்னா அம்மாவை பார்த்து தான் கேட்க முடியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்க உங்களுக்கு அம்மா அப்பாவா இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதம் யார் கற்றுக் கொடுக்குறாளோ அவளை பார்த்து கேட்பேன். சார் ஒரு டவுட் சார். நீங்கள் வாசலில் போயிட்டு ரோட்டில் யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, என்ன மாதிரி ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, சார் நில்லுங்க சார் ஒரு டவுட்டுன்னு என்ன பார்த்து கேட்பேல? கேட்க மாட்டேன். தெரிஞ்ச புரிஞ்ச பிடிச்ச ஆசையோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து தான் கேட்பேன். அதனால் அந்த ஆசையோடு இருக்கக்கூடியவர் அம்மா ஸ்ரீ மகாலட்சுமி. அதனால் வேதம் அவளை கேட்கறது. அடுத்தது அஸ்வபூர்வம். சரி, இப்போ அந்த மகாலட்சுமி வரணும். இப்போ ஏதாவது கொடுக்கணும்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வாசலில் வந்து சார் ஏதோ கொடுங்க சார், பசிக்கிறது சாருங்கிறார். நீங்கள் என்ன பண்ணுவேள்? கம்முன்னு இருந்துருவோம் சார், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், அவர் மாட்டுக்கு ஏதோ வந்து கத்திட்டு போட்டாருன்னு விட்டுருவோம். இல்லை என்ன பண்ணுவேள்? ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் போவேளா, அவர் ரூம்குள்ளே வருவாரா? நீங்கள் போகணும். அப்படின்னா இப்போ நம்ம தானே குதிரை அதை கொடு இதை கொடுன்னு லக்ஷ்மியை பார்த்து கேட்டிருக்கோம். இப்போ யார் வரணும் நம்மளை நோக்கி? லக்ஷ்மி வரணும். அவ எப்படி வருவோம்? அஸ்வபூர்வம். முன்னாடி அஸ்வங்கள் அப்படியே ஓட்டின்ண்டே வருமா. ரத மத்தியம், அந்த ரதத்துக்கு நடுவில் அவள் உட்காந்துட்டு இருப்போம். கூட வந்து பெரிய சவுண்ட் வரணும். நன்னா அந்த இப்போ நீங்கள் எப்பாவது கல்யாணங்கள்லாம் ரோட்டில் பார்க்கும்போது டம் 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 டம்னு அடிச்சுன்னு போகிற மாதிரி சவுண்ட் வேணும். அது என்ன சவுண்டுன்னா யானையின் பிளிரல் கேட்கணும். அங்கதான் சொல்றா ஹஸ்திநாத பிரபோதினி. யானை சவுண்டோட வரணும். யானைக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் என்ன? கஜ. அப்புறம் ஹஸ்தி. வெரி குட். அந்த ஹஸ்தி யானை வந்து சப்போர்ட் பண்ற மலைக்கு ஹஸ்திகிரின்னு பேரு. அத்திகிரி தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல ஹஸ்திகிரி. அதுக்கு காஞ்சிபுரம்னு பேர். காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்? பட்டு. அப்புறம் இட்லி சாப்பிட்ருக்கல? காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டது இல்லையா? ஒரு வாட்டி எங்கேயாவது வைஷ்ணவ பாடசாலா இருக்கான்னு பாருங்க, அங்கே நன்னா காஞ்சிபுரம் இட்லி பண்ணி கொடுப்பா. அது நன்னா சட்னியை தோச்சுன்னு சாப்பிட்டா 2-3 நன்னா சாப்பிடும். இன்னைக்கு காத்தால நான் தான் சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா காஞ்சிபுரம் இட்லி. காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்? இட்லி, பட்டு. ஆனால் இனிமேல் யாராவது காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், வரதராஜ பெருமாளுக்கு ஃபேமஸ். ஏன்னா கருடன் உருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. வேதத்து ஸ்வரூபம், வேதஸ்வரூபம் எதுன்னு கேட்டா கருடன். தார்க்ஷ்யான்னு வருது இல்லையா? ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி. தார்க்ஷ்யன்னா கருடன். கருடன் வந்து சாக்ஷாத் வேதம், வேதாத்மான்னு பேர் அவருக்கு. வேதத்துக்கு ஆத்மா இவரோ அல்லது இவருக்கு ஆத்மா வேதமோ. அதனால்தான் பெருமாள் கோவில்ல புறப்பாடு இருக்கும்போது வேதம் சொல்லிண்டே போவா. ஏன்னா வேதம் தான் பெருமாளுக்கு ரட்சகம்.
அதனாலதான் கிருஷ்ணர் பிறக்கும் போது ஆதிசேஷன் கொடையா இருக்க ஆதிசேஷன் மேல கருடன் பறந்ததா தேசிகன் யாதவாபியுதயத்தில் எடுக்கிறார். ஏன்னா பெருமாள் புறப்பாடு இருக்கும்போது வேதம் இருக்கணும், வேதம் சொல்றவா இல்லைன்னா கருடன் ரெக்கை அடிச்சு பட்டு பட்டு பட்டுன்னு பறந்தாலே அதுல வேதம் இருக்குங்கிறார். கருடம் அகில வேத நீடாதி ரூடம் த்விஷத்பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீఠీ கிருத ஸ்கந்த மீடே ஸ்வநீடா கதி பிரீத ருத்ரா சுகீர்த்திஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்டகவ்ராத வேத வியதா வேபமான த்விஜிஹ்வாதி பாகல்ப விஸ்வார்ய ஸ்பட்டாவாட்டிகா ரத்னரோச்சிச்சட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் ஜய கருட சுபர்ண தர்வி கராஹார தேவாதி பாஹார ஹாரிந்தி வௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணாகல்ப கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப பீதாதி நோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன கஷ்டித் சமஸ்தே புனஸ்தே நமஹ நம இதம ஜஹத்ஸ பர்யாய பர்யாய நிர்யா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி சபேட்டா ஹதாகாத பாதாள பாங்கார சம்க்ருத்த நாகேந்திர பீடாஸ்ருணி பாவ பாஸ்வன்னகஸ்ரேணயே சண்ட துண்டாய நிருதக் புஜங்குருவே வஜ்ரிணே தம்ஷ்ட்ரயா துப்யம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா மபாதாஸ்ய மாபாத ஏதாத ஏதாஸ்சமே மனுரனுகத பக்ஷி வக்ர ஸ்புரத்தார கஸ்தாவ கஷ்சித்ர பானு பிரியா சேகரஸ்திராயதாம் நஸ்திரி வர்காபவர்க பிரசூதி பரவ்யோம தாமன் வலத்வேலி தர்ப்ப ஜ்வலத்வால கில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்வபுத்திம் பராம் பக்தி தேனும் ஜகன்மூல கந்தே முகுந்தே மகானந்ததோக்திரி மஹீனா மஹீனா மஹீனாந்தகான்னு தேசிகன் கருட தண்டகத்தில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கருடன் பெருமாளுக்கு ரட்சகம்னா அவரே கருடன் உருவாம் மறையின் பொருளாம்ங்கிறார். அப்பேற்பட்ட கருடன் பறக்கும்போது வேதத்வனி கேட்கும். அந்த கருடன் உருவான இருக்கக்கூடிய மறைப்பொருள் யாருன்னா தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜர். காஞ்சி வரதராஜர் இருக்கக்கூடிய மலை ஹஸ்திகிரி. ஹஸ்திகிரியான அந்த கிரியை தாங்குவது ஹஸ்தியான யானை. அந்த யானை பிளிரலிட்டால் அங்க பெருந்தேவி தாயார் வருவோம். தமிழ்ல பெரும் தேவின்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல மகாதேவின்னு பேரு. புருஷ சுத்தம் முடிக்கும் போது எப்படி அந்த காயத்ரி முடிப்பேள்? மகாதேவியை வித்மஹேன்னு சொல்லேளா, அந்த மகாதேவி தான் பெருந்தேவி. அதனால அவ கூட வரும்போதே யானையும் வருதான். ஹஸ்திநாத பிரபோதினி. அப்புறம் நீ தேவியா இருக்க. இது என்ன சுவாமி தேவின்னா ஒரு பெரிய விஷயமா? தேவின்னா என்ன அப்படின்னா இவ தேவினா அவர் யாரு? தேவன் இல்லையா? பத்னினா அவர் யாரு? பதி இல்லையா? இவ நாராயணினா அவன், இவ சதீனா, இவ சதீனா என்ன? லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எல்லாரும் சொல்வேளோ. பிரகிருத்யை நமஹ விக்ருத்யை நமஹ பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூதஹித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாச்சம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்டாம் விபாவரீம் அதிதீம் ச திதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் நமாமி கமலாம் காந்தாம் க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம். குரோத சம்பவாம் வரக்கூடாது. மகாலட்சுமி சாஃப்டா ஹார்ஷா? சாஃப்டா. எல்லாரும் ஒத்துக்கிறேன். இல்லாட்ட கொஞ்சம் அடி பிச்சு புடுவாளை போட்டு மகாலட்சுமி சாஃப்ட். குரோத சம்பவம்னா என்ன? குரோதனா என்ன? கோபம். கோபத்திலேருந்து வந்தவனா அவ எப்படி சாஃப்டா இருப்போம்? க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம். ரொம்ப சாஃப்டா பார்க்கடலேன்னு வந்திருக்கா. க்ஷமாம் ரொம்ப சாஃப்ட், மன்னிக்க கூடியவோ. அனுகிரக பதாம் புத்திம் அனகாம் ஹரிவல்லபாம். உழக்க சொல்லணும். அசோகாமமிருதாம் தீப்தாம் லோகசோக விநாசினீம் நமாமி தர்ம நிலையாம் கருணாம் லோகமாதரம் பத்மப்ரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாக்ஷீம் பத்மசுந்தரீம் பத்மோத்பவாம் பத்மமுகீம் பத்மநாபப்ரியாம் ரமாம் பத்மமாலாம் தராம் தேவீம் பத்மினீம் பத்மகந்தினீம் புண்ணியகந்தாம் சுப்ரசன்னாம் பிரசாதாபிமுகீம் பிரபாம் நமாமி சந்திரவதனாம் சந்திராம் சந்திரசகோதரீம் சதுர்புஜாம் சந்திரரூபாம் இந்திராம் இந்துஷீதலாம் ஆஹ்லாஜனனீம் புஷ்டிம் சிவாம் சிவகரீம் சதீம் அப்படின்னு வருதா. முன்னாடி தேவீம் அப்படின்னு சொல்லும் போது இப்படி விரலை இப்படி உங்க கண்ணில் குத்துறா மாதிரி இப்படி வச்சேன். இப்ப திருப்பி சத்தின்னு வரும்போது வைக்கிறேன். ஏன்னா தேவினா தேவனுக்கு ஏத்தவள் தேவி. சத்துங்கிற பகவானுக்கு ஏத்தவள் சதி. சத் வித்யா பிரகரணம் அதை நம்ம சொல்லும்போது சத் வித்யாமோ சத்துன்னு ஒன்று வருதா.
பெருமாளுக்கு என்ன நாராயணன், நாராயணனுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் போடலாம்? சத்யநாராயணன் போடலாமா? சத்யநாராயண பூஜா கேள்விப்பட்டிருக்கேள? ஆனா அந்த சத்யநாராயணன் வேற, இன்னொரு நாராயணன் வேற. இது வைஷ்யர்கள் பண்ணக்கூடிய பூஜை. பிஸ்னஸ் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று பண்ணுவா. அதனால்தான் முத்துசுவாமி தீட்சிதர் சாதிக்கிறார், வைஷ்ய ஜாதி காரணம் வட்டுவே தாஸ்யம் தாசஜன பரிபாலிதம் வசமான பதரி ஸ்திதம் ஸ்ரீ அது சத்யநாராயணன். ஆனா வேதத்துல சத்தியநாராயணன் ஒரு பெருமாளுக்கு ஒரு நாமம் உண்டு. ச பாதித்த முழுத்த போட்டுட்டு சத்திய. இப்ப நீங்க இது என்ன சொல்ற, ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம், அப்புறம் நியாயேனன்னு சொல்லணும். அதை நியாயேனன்னு சொல்லப்படாது, உரியா கிடையாது, அரையா முழுயா, நியாயேன. அந்த மாதிரி சத்திய. அந்த சத்துக்கு ஏத்தவள் சதி, தேவனுக்கு ஏத்தவள் தேவி. தேவன் என்ன பண்ணுவார்? விளையாடுவர். பெருமாள் என்ன பண்ணுவார்னா விளையாடுவர். லோகத்துலீலா கைவல்யம் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். எல்லாத்தையும் விளையாட்டா பண்ணுவார். ஏன் இப்படி திரௌபதியை போட்டு படுத்து எடுக்கிறேன்னா எல்லாம் ஒரு விளையாட்டு. ஏன் இன்னைக்கு பாவம் பாடசாலையில் இருக்க பசங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி உபன்யாசம் வச்சு அவளை போட்டு ட்ரபிள் பண்ணுறியேன்னா அவருக்கு ஒரு விளையாட்டு. அதனால இந்த விளையாடுபவருக்கு தேவன்னு பேர். திவ் அப்படின்னு ஒரு தாத்துலேருந்து வருது. அவர் விளையாடுறார். மாமி என்ன பண்ணுவோம்? கிரிக்கெட்டர்ஸ்ல உங்களுக்குலாம் யார் தெரியும்? தோனி, அப்புறம் சேவாக், அப்புறம் என்னது விராட் கோலி, வெரி குட். அப்புறம் என்னது ரெய்னா. அப்புறம் நம்ம ஊர் சுவாமி விட்டுட்டே அஸ்வின் ரவிச்சந்திரன். அஸ்வின். அஸ்வின் என்ன பண்ணுவார்? பால் என்ன பண்ணுவார்? இது என்ன பண்ணுவார் அவர்? போலிங். எல்லாம் கிளீனா. அடுத்தது வேதத்திலே நான் கேட்க போறேன். என்னது பிரணவத்தில் எவ்வளவு சொன்னேன்? 3 இருக்குன்னு சொன்னேன். என்னது? உமா. வெரி குட். எல்லாத்தையும் தரோவா இருக்கு. ஓகே. இப்போ விராட் கோலி கிரிக்கெட் விளையாடுறார். கூட வந்து அவாத்து மாமியும் விளையாடுவாளா? அவாத்து மாமி யாரா இருப்பா? அனுஷ்காவா? அனுஷ்கா ஒருவேளை விளையாடுறதுக்கு வரமாட்டா. சரி, அடுத்தது இப்போ வந்து தெண்டுல்கர் விளையாடும் போது அவ மாமி அஞ்சலி வந்து விளையாடினாளா? விளையாடல. ஆனா பெருமாள் கிரிக்கெட் விளையாடினா கூட மகாலட்சுமியும் வந்து விளையாடும். ஏன்னா அவ சொல்லுவா, இதை பார்ப்பா, அங்க தெண்டுல்கருடைய பத்னி கிரிக்கெட் கத்துக்கல, ஆனா நான் கிரிக்கெட் கத்துருக்கேன், நீ விளையாடினா நானும் விளையாடுவேன். ஏன்னா நீ தேவன், நான் தேவி. அஸ்வபூர்வம் ஸ்ரீயம். அடுத்த மந்திரம் சரி. இப்போ வந்து ஒரு ராஜா கிட்ட ஒருத்தர் தப்பு பண்ணிடுறார். நீங்க கிளீனா கேள்வியை கவனிக்கணும். கிரிக்கெட்டர் யாரு பிடிச்சிருக்குன்னா அப்படியே விருந்தடிச்சு ஓடி வரோம் இல்லையா? இப்போ இந்த கேள்விக்கெல்லாமும் பதில் சொல்லணும். ஒருத்தர் தப்பு பண்ணிடுறார். மைனர் தப்பு தான், பிக் பாக்கெட் அடிச்சுடுறார். பிக் பாக்கெட் தப்பா இல்லையா? தப்பு சார். அப்படி வச்சுக்க முடியாது சார். இப்போ வந்து பெரும்பாலும் நம்மள கிட்ட பிக் பாக்கெட் பண்றாரு, அது ஓகே, அவருக்கு பண்ண முடியும். நம்ம இன்னொருத்தர்கிட்ட பிக் பாக்கெட் பண்ணக்கூடாது. ஓகே. அந்த பிக் பாக்கெட் பண்றவரை ராஜா பிடிச்சுடுறார். ராஜா தண்டனை கொடுக்கிறார், தூக்கில் தொங்கிட வேண்டும். பிக் பாக்கெட் அடிச்சு தூக்கில் தொங்க விடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொங்க விடக்கூடாது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவா, அந்த யார் தொங்க போறாளோ அவருடைய பத்னி வந்து ராஜா கிட்ட கேட்பா, சார் இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் சார், கொஞ்சம் மன்னிச்சிருங்க சார். நான் மன்னிக்க மாட்டேன். ராஜா சொல்றார், சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பாவம் சார், இவர் திருமுகத்தை பாருங்க சார், ரொம்ப பாவமா இருக்கார் சார், மன்னிக்க மாட்டேன். அப்பாவை கேட்போம், உங்கள் மனதில் எது இல்லையா? மனதில் எது இல்லையா?
இரக்கம் இல்லையா, அப்புறம் கருணை இல்லையா, அப்புறம் என்ன சொல்லுவோம், உங்க மனதில் இது கூட இல்லையா, ஈரம் இல்லையா. ஈரம்னா அங்க என்ன, ஈரம்னா என்ன, வாட்டர். அங்க மனசுக்குள்ள எங்கேயாவது தண்ணி வாட்டர் ரிசர்வாயரா இருக்கு. ஈரம்னா கருணைன்னு அர்த்தம். ஈரம்னா கருணை அப்படின்னா என்ன ஆகுது, கருணை இருக்கணும்னா ஈரத்தோட இருக்கணும். அப்படின்னா ஈரம்னா என்ன, தாமரை எப்பவுமே மலரணும்னு வச்சுக்கோங்க. தாமரை முக்கா இருக்கு, பட் மலரணும். அப்ப அது எதோட இருந்தா மலரும், தண்ணீரோட இருந்தா மலரும். ஆனா அதை மலர வைக்கிறது தண்ணீரா, எது எது மலர வைக்கிறது தாமரைய, சூரியன். சூரியன் மலர வைக்கிறது. ஆனா எதுக்குள்ள இருந்தாதான் தாமரை மலரும், தண்ணீர். அப்படின்னா ஈரத்தன்மையோடு கூடியிருந்தால்தான் தாமரை மலரும், ஈரத்தன்மையோட இருந்தால்தான் மலரும். ஈரத்தன்மை ஆர்திரான்னு பேர். ஆத்ராம் ஜுவலந்தீம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ஈரம் உண்டு. ஆச்சா. இல்லை இன்னொன்று சொல்கிறோம், காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம். என்ன எழுதுன்னா, இது தாமரையில் தானே மகாலட்சுமி இருப்பா இல்லையா. புண்ணிய கந்த என்ன பத்மாட்சி பத்ம நிலையால்லாம் சொல்கிறோம். அதனால தாமரையில் தான் இருப்போம். தாமரை என்ன கலரில் இருக்கும், ரோஸ். ஸோ தாமரைக்குள்ளே இருக்கா மகாலட்சுமின்னா அந்த அந்த லோட்டஸ் கலர் ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த தாமரையில் தான் இருக்கா. அப்போ தாமரையின் இதழ்கள் தான் மகாலட்சுமியின் அந்தப்புறத்துக்கு ஷவர். அந்த தாமரையில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் தான் அவ அரண்மனையில் இருக்கக்கூடிய தூண்கள். அந்த தாமரை மேல வண்டுகள் ஹ்ரீங்காரம் பண்றது இல்லையா, உஸ்ன்னு, அதுதான் அவ அரண்மனையில் இருக்கக்கூடிய வைத்தாளிக்காள். அந்த காலத்தை ராஜாராணி எழுப்பணும்னா அவள்லாம் அந்த காலத்தை காத்தால எழுந்தருள்வாய் ராமானி கோசலைத்தன் திருமகனாய் அப்படின்னு காத்தால சொன்னாதான் அவள் எழுந்துப்பா. உங்களெல்லாம் எப்படி எழுப்புறோம் காத்தால, எப்படி சுப்பிரபாதம் நீங்க பாடுவேல, இல்லாட்டா உங்களுக்கு பாடணுமா, மெதுவா சாதாரண. இப்போ மகாலட்சுமிக்கு யாராவது ஒரு சுப்பிரபாதம் பாடணும். இதுதான் வண்டுகள். வண்டுகளுக்கு பிரமரம்னு பேர். கனகதாரா எப்படி ஆரம்பிக்கிறது ஸ்தோத்திரம், அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுளாபரணம் தமாலம். அதனால அந்த தாமரையில இருக்கா மகாலட்சுமி. தாமரையுடைய இதழ்கள் என்ன கலர், ரோஸ் லோட்டஸ் கலர். ஆனா மகாலட்சுமி என்ன கலர், கோல்டு கலர். கோல்டு கலர் மகாலட்சுமி கருப்பா இருக்கக்கூடிய பெருமாளையே கோல்ட் ஆக்கிட்டான். அப்படின்னா அவ சுத்தி இருக்கக்கூடிய அந்தப்புறம் எப்படி ஆயிடும், கோல்ட் ஆயிடும். அதுக்கு ஹிரண்ய பிராகாரான் பேர். காம் சோஸ்மிதாம். அடுத்தது பத்மே ஸ்திதாம், தாமரையில் இருப்பவள். அவ ஏன் தாமரையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தாமரைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது ஏன் சார் அவளை பிடிக்கும்னா, இந்த தாமரை தான் பகவானுக்கே லட்சணமா இருக்கான். பெருமாளுடைய நாபியிலேந்து வந்தது எது, பத்மம், தாமரை. தாமரையில வந்தவர் யார், பிரம்மா. அதனால அவருக்கு அம்போருகன்னு பேர். அவர் தாமரையில வந்திருக்கார். சரோஜாசனன்னு பேர். அதனால தான் பட்டதிரியில் எடுக்கும்போது, பட்டதிரியில் எது எழுதியிருக்கார், எது எழுதியிருக்கார், நாராயணியம் எழுதியிருக்கார். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகஷிபோ ஸ்தம்போ சமாச்சூர்ணச்சன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவா. இனிமேல் பாட்டசாலையில் வேதம் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ அதே சமயத்தில் நம்ம ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்தியும் சேர்ந்து கற்றுக்கணும். ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வேதம் கற்றுக்குறோன்னா இந்த வேதத்துக்கு அர்த்தம் என்ன, அது நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நம்மளா கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆச்சாரியன்கிட்ட போய் கேட்கணும், இந்த மாதிரி மந்திரம் இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம். அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா நல்லா இருக்கா, தெரியாம சொன்னா நல்லா இருக்கா, தெரிஞ்சு சொன்னா நல்லா, அனுபவிச்சு சொல்ல முடியும் இல்லையா. அப்படின்னா நம்ம தானே எஃபர்ட்ஸ் எடுக்கணும். இப்போ சாப்பிட்ணுன்னா யாரு ஊட்டி விடுவா, இல்லாட்டா நம்மளே சாப்பிடணுமா. நம்ம முயற்சி, கையை போட்டு வாயை திறந்து விட்டாதான் அது போறது. நம்ம முயற்சி எடுத்தாதான் வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும் ஒழிய பகவான் அப்படியே ஃபீட் பண்ணும்போது வேதத்தை அர்த்தத்தோட ஃபீட் பண்ண மாட்டார். இன்னொன்னும், வேதத்துக்கு சம்ஸ்கிருத பரமா அர்த்தம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் நினைக்காதீங்க. அஜஹான்னா என்ன, ஆடு. அஜஹான்னா இன்னொரு அர்த்தம் என்ன, பிரம்மா. பிரம்மாக்கும் அஜஹா தான். பாவம், ஆடுக்கும் அஜஹா பிரம்மாக்கும் அஜஹா. பிரம்மாக்கு எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும் பாருங்க.
இப்போ யாராவது அஜஹான்னு கூப்பிட்டா ஆடும் வரும் பிரம்மாவும் வருவார். அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். ஆனால் ஜகாரம்னு சம்ஸ்கிருதத்தில் இருந்துட்டானே ஜ இருக்கு இல்லையா, ஜலேந்து பொதுவாக எந்த சப்தம் தொடங்கினாலும் அது ஜன்மத்தை பற்றி சொல்லும். ஜன்மம்னா என்ன? பர்த், பிறப்பு. நம்மை பிறப்பிப்பவள் அவளுக்கு பேர் என்ன? ஜன்மத்தை கொடுக்கிறவளுக்கு பேர் என்ன? ஜனனி. ஜன்மம்னா பிறப்பு, பிறப்பை கொடுப்பவள் ஜனனி இருக்கு இல்லையா. இப்ப ஜனன, ஜன்ம, ஜனனி இதெல்லாம் பிறப்புக்கு பிரதிநிதி. அப்படின்னா என்ன? ஜகாரம்னாலே பர்த், பிறந்திருக்கான்னு அர்த்தம். ஜ பிறப்பு, அஜ ஜ. இப்ப பாருங்க, இப்போ வந்து எப்படி உங்களுக்கு சொல்றது, சரி எக்ஸாம்பிள் எனக்கு தேடுறது கஷ்டம். ஜனா பிறப்பு, அஜ அப்படின்னா பிறக்காதவன், இப்படி வச்சுக்கோங்க. துர்நாற்றம் அப்படின்னா என்ன? பேட் ஸ்மெல். நாற்றம்னா குட் ஸ்மெல், அவ்வளவுதான். துர்நாற்றம்னா, துர்னா கெட்ட நாத்தம், துர் எடுத்துட்டேன்னா நாற்றம்னா நல்ல நாத்தம். ஜகாரம்னா பிறந்திருக்காருன்னு அர்த்தம், அஜ அப்படின்னா பிறக்காதவர்னு அர்த்தம். ஆயிடுதா? அஜஹானா பிறக்காதவர், அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறக்காதவன் பலவடிகளாக பிறக்கிறான். ஆச்சா? இப்போ வேதத்தில் எப்படின்னா, சரி இப்படி நான் உங்ககிட்ட கேட்குறேன், அஜஹா இன்று வந்து கத்தித்தா அப்படின்னு கேட்டால் நான் எதை சொல்கிறேன்? ஆட சொல்கிறேன். அஜஹா தாமரையில் தோன்றினார், யாரை சொல்கிறேன்? பிரம்மாவை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் நான் எப்படி பிரம்மா ஆடுன்னு கண்டுபிடிச்சேன்? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சேன், கரெக்டாக கண்டுபிடிச்சேன். அஜஹா கொண்டு வா, அது எப்படி கத்தித்துனா நீங்கள் ஆடை கூட்டுன்னு வந்தேள், பிரம்மாவியா கூட்டுன்னு வந்தேள். பிரம்மாவை தர தர தரன்னு பிடிச்சி கூட்டுன்னு வந்து சுவாமி இவர் தான் கத்தினார் அப்படின்னு நான் சொல்லுவேன். தாமரையில் தோன்றினார் யாருன்னா ஆடையா காமிப்பாள், பிரம்மாவை காமிப்பாள். கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சேள்? அப்போ என்ன பண்ணுறேள்? கான்டெக்ஸ்டை பார்க்குறேள், எந்த இடத்துல வருது. ஓஹோ, இழுத்துன்னு வந்தா கத்தித்து அப்படின்னா அது ஆடாதான் இருக்கும். தாமரையில் தோன்றினார் அப்படின்னா அது பிரம்மாவாக தான் இருக்கும். அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் வேதத்தில் அஜஹா 2 வாட்டி வருது. அதுக்கு அர்த்தம் அப்படி சொல்ல முடியாது. அஜஹா அப்படின்னா ஆடு, அஜஹா அப்படின்னா பிரம்மா. சவுண்டை வச்சு தான் வேதத்தில் வியாக்கியானம் பண்ண முடியும். அதனால வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். காம் சோஸ்மிதாம் பத்மே ஸ்திதாம். பத்மே ஸ்திதாம், ஏன் தாமரையில் இருக்கான? அந்த தாமரையில் தோன்றினவர் பிரம்மா. நாராயண உபனிஷத் வருமா இங்க? நாராயணாத் பிரம்மா ஜாயதே வருதா? பிரம்மா தான் நாராயணன் கிட்டேருந்து பிறந்தார்னு வருது. அவர் எங்கேருந்தியா பிறந்தார்? டைரக்டா பிறந்தார்னா அவர் உந்தியிலேருந்து ஒரு தாமரை, தாமரையில பிரம்மா இருக்க பிறந்துட்டார். அதனால வேதம் தேடித்தான் எந்த தொப்புள் கொடியில தாமரை இருக்கோ அவன்தான் பரபிரம்மம் அப்படின்னு தேடித்தான். அதனால அவனுக்கே பரபிரம்ம லட்சணம் கொடுத்தது தாமரை. அதனால பிராட்டிக்கு தாமரை ரொம்ப பிடிச்சு போயிட்டான். அதனால அந்த பத்மே ஸ்திதாம், பத்மத்துல போய் உட்கார்ந்துட்டான். அடுத்த மந்திரம் சந்திரம். அது சொல்லும்போது எப்படி சொல்றோம்? தாம் பத்மினி பீம் சரணமஹம் பிரபத்தே அலக்ஷ்மீர் மே. அலக்ஷ்மி அங்க வரணும், லக்ஷ்மின்னு வரக்கூடாது. அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் துவாம் ரிணே. அந்த அலக்ஷ்மியை போக்கணும். சரி, நாற்றம்னா என்ன? குட் ஸ்மெல். நாற்றம்னா குட் ஸ்மெல் தான். நம்ம சொல்லக்கூடிய நாத்தம், டே நாத்தம் அடிக்கிறதுடா, அந்த நாத்தம் கிடையாது. நாற்றம் அப்படின்னா பியூர் தமிழ்ல நல்ல வாசனைன்னு அர்த்தம். ஆச்சா? துர்நாற்றம் அப்படின்னா என்ன? பேட் ஸ்மெல். ஓகே, வெரி குட். ஜஹ அப்படின்னா பிறப்பவன், அஜஹ அப்படின்னா பிறக்காதவன். பெருமாளுடைய பத்னி நல்லதையெல்லாம் கொடுப்பவள், மங்களகரமான விஷயங்கள்லாம் கொடுப்பவள் லக்ஷ்மி. அப்படி கொடுக்காதவள் அலக்ஷ்மி. அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி வேணுமா அலக்ஷ்மி வேணுமா? லக்ஷ்மி. அப்படின்னா அலக்ஷ்மி என்ன பண்ணணும்?
அலக்ஷ்மி என்ன பண்ணணும்? இப்போ லக்ஷ்மி வேணும் அலக்ஷ்மி வேண்டான்னு என்ன பண்ணுவேன்? சார் எனக்கு ரெண்டுமே இருந்தால் தேவையில்லை சார், லக்ஷ்மியும் வேணும் அலக்ஷ்மியும் வேணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னா லக்ஷ்மி 10 ரூபா கொடுத்தா அலக்ஷ்மி உடனே 10 ரூபா எடுத்துட்டுருவோம், நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. அதனால் 10 ரூபா கொடுக்குற லக்ஷ்மி மட்டும்தான் இருக்கணும், 10 ரூபா எடுக்கக்கூடிய அலக்ஷ்மி வேண்டாம். அப்படின்னா அலக்ஷ்மியை விரட்டி ஓடணுமா? அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் துவாம் விருணே ஓட்டி விடுறோம். அப்பேற்பட்ட அலக்ஷ்மி. சரி, இப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு போகலாம். அதிதீம் ச, அடுத்தது என்ன வரும்? அதிதீம் ச திதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் வருதா? அதில் தித்தின்னு ஒரு வார்த்தை வருது. தித்தின்னா என்ன? தித்தினா யாரு? புராணப்படி புராணங்கள்லாம் நீங்கள் கதையெல்லாம் கேள்விப்பட்டேன்னா யாரெல்லாம் கேள்விப்படுவேள்? தேவாள், அப்புறம் அசுராள். தேவாள் இப்போ அசுரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கு பேர் என்னவா இருக்கணும்? சுரர்கள். வெரி குட் இல்லையா? அசுரர்கள் அப்படின்னா இவா சுரர்களா இருக்கணும். அதனால அசுரர்களை பெத்தெடுத்தவளுக்கு திதின்னு பேர். சுரர்களான தேவர்களை பெத்தெடுத்தவாளுக்கு அதிதின்னு பேர். அதனால சுரர்களை பெத்தெடுத்தவா அதிதி, அசுரர்களை பெத்தெடுத்தவோ திதி. புரியுறதா? அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திதி தான் அசுரர்களை பெத்தெடுத்திருக்கா. பொதுவாக நமக்கு அசுரால்னா பயம் வருமா சந்தோஷம் வருமா? என்ன சார், பயம் கொடுக்கக்கூடிய அசுரர்களை பெத்தெடுத்திருக்கா தித்தின்னு பேர் அவளுக்கு. அவளை பற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கலாம் தப்பு. மகாலட்சுமிக்கு பேர் திதி, அவ பேரை இவளுக்கு வச்சிருக்கா. என்ன பண்ணுறது? இவ அசடா போயிட்டா. இப்போ ராமன்னு பேர் வச்சவாள்லாம் ஒழுங்காவா இருக்கா? கிருஷ்ணன்னு பேர் வச்சவாள்லாம் ஒழுங்காவா இருக்கா? அதுக்காக கிருஷ்ணர் தன் பேரை மாற்றியா வச்சுக்க முடியும்? அவன் மாற்றி வச்சுக்க முடியாது. இவா தான் ஒழுங்காக மாற்றிக்கணும். என்ன அதனால திதி யாரு அப்படின்னா வேதத்தில் எடுக்கிறா. எவள் ஒருவள் அலக்ஷ்மியை போக்குபவளோ அவளுக்கு திதின்னு பேர். கிருஷ்ணர் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கா? கிருஷ்ணருடைய லைஃப் ஹிஸ்டரி கிருஷ்ணர் தெரியுமா? வெரி குட். கிருஷ்ணங்கிற வார்த்தை வேதத்தில் எங்க வருது? வராகரோட சம்பந்தத்தோட. உத்ருதாசி வராஹேண கிருஷ்ணேன சதபாகுனா வருதா? வராகர் அந்த காலத்துல பூமியை இடர்ந்தெடுத்தார், கருநிறத்தோடு கூடிய வராகர் பாஜி தூர்த்து கிடந்த பார்மகளான வண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் என்ன இடர்ந்தெடுத்தார். அதனால அந்த கிருஷ்ண சரித்திரத்தில் கிருஷ்ணருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், கிருஷ்ணர் பாட்டசாலால ஆர்எஸ்புரத்தில் படிக்கும்போது அவரும் படிச்சிருக்கார் ஆர்எஸ்புரத்தில். என்ன நினச்சிட்டு இருக்காள்? கிருஷ்ணர் இங்கே தான் படித்தார். அதனால் அந்த கிருஷ்ணருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சுதாமான்னு பேர், குச்சேலன்னு பேர். அவன் அப்பப்போ காப்பி அடித்து தான் பாஸ் ஆவான். அந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்டேன்னு காப்பி அடிப்பான். ரொம்ப கிளாஸ் எல்லாம் ஒழுங்காக அட்டெண்டே பண்ண மாட்டான். உபன்யாசத்துக்கு உட்கார வச்சா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருப்பான், சட்டுன்னு கவனிக்க மாட்டான். அப்படி சுதாமா. அதனால் கிருஷ்ணருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். கிருஷ்ணர் அப்புறம் ராஜாவாயிட்டார். பாட்டசாலாலாம் முடிச்சிட்டோன்னு அவள் ஃபேமிலி பிஸ்னஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டா. கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கார். இந்த சுதாமா குச்சேலன் என்ன பண்ணிட்டார்? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஒரே ஒரு பெண்ணை தான் பண்ணிட்டார். அது அந்த காலத்து பெரிய விஷயம். சுஷீலான்னு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் எவ்வளோ குழந்தைகள் இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ இருக்கும்? 27 குழந்தைகள். அது ஏன் சுவாமி 27 பெற்றெடுத்தார்? எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது? 27. கரெக்டாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்துறாரு. ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? எது ரேவதி எது ரோஹிணி மறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் அந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் 6 பெண்களாக இருக்கா. அது யாரு? கிருத்திகா. கிருத்திகா நட்சத்திரம் 6 பெண்கள். ஒரு நட்சத்திரம் 2 பெண்ணா இருக்கா. அது யாரு? விஷாக்கா. கதை சொல்ற மாமி இல்லை, இது விஷாக்கா வந்து 2 பேர். அதனால 2 நட்சத்திரமா இருக்கா. அதனால 2ஆ இருக்கிறது விஷாக்கா, 6ஆ இருக்கிறது கிருத்திகா. ஆனா மொத்தத்தில் 27 நட்சத்திரம். அதனால 27 குழந்தைகளை பெற்றெடுத்த. அது ஒரு குழந்தை வந்து எனக்கு வந்து மைசூர் பாக்கு வேணுங்கிறது, இன்னொரு குழந்தை வந்து எனக்கு ஜாமுன் வேணுங்கிறது, ஒரு குழந்தை எனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிறது. இவருக்கு அதெல்லாம் தனமே இல்லை. ஏன்னா அலக்ஷ்மி வீட்டில் தாண்டவம் ஆடுறா. அலக்ஷ்மி யாரு? லக்ஷ்மியுடைய அக்கா. அவளுக்கு ஜேஷ்டான்னு பேர், முதல்ல பிறந்தவ. அதனால மாடை நீங்கள் பார்க்கும்போது தலை முன்னாடி இருக்குமா, பின்புறம் முன்னாடி இருக்குமா? தலை முன்னாடி இருக்கும். ஆனால் பெருமாள் கோவிலில் விஸ்வரூப சேவை பண்ணும்போதோ எங்கே பண்ணும்போதோ தலையை மாடு காமிக்கா, பின்புறத்தை காமிக்குமா? பேக். ஏன் பேக்கை காமிக்குது? யாராவது போய் பெருமாள் இதுக்கு நம்ம பேக்கை காமிப்போமா? நம்ம கோவிலுக்கு போனால் கூட நம்ம திருமுகத்தை தான் காமிப்போம், பேக்கையா காமிப்போம்? மாடுல பேக்கில் தான் லக்ஷ்மி இருக்கா. லக்ஷ்மிக்கு அக்கா யார்? இப்போ சொன்னேனே அலக்ஷ்மி. அவளுக்கு இன்னொரு பேர் என்ன?
இப்போ மாடுல பின்பகுதியில் லக்ஷ்மி இருக்கானா அலக்ஷ்மி எங்க இருக்கணும்? முன்னாடி. அதனால தான் அந்த பெருமாளுக்கு காமிக்கிறது இல்லை. புரியுறதா? இப்போ அந்த குச்சேலர் வந்தார், ரொம்ப ஏழையா இருக்கார். ஒய்ஃப் சொன்னா, நீ எப்படியாவது போய் அவர்கிட்ட கொஞ்சம் சம்பாதிச்சுன்னு வாங்கோ, கிருஷ்ணர் தான் சாக்ஷாத் ஸ்ரீயப்பதிஹி, உங்க ஃப்ரெண்டோ சாக்ஷாத் வேர்ல்டு பேங்க்ல இருக்கார், பேங்க் ஆஃப் கோயம்புத்தூர்ல இருக்கார், அதனால அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்கோ. அதனால குச்சேலர் என்ன பண்ணார், ஏதாவது கிஃப்ட் எடுத்துன்னு போனோம். அவத்தில் கிஃப்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாமி போய் பக்கத்தாத்துலேருந்து போய் அவளை வாங்கிட்டு வந்துட்டான். அவளை வாங்கிட்டு வந்து அவர் உத்திரியத்தில் கட்டி நேராக போர்பந்தர்லேருந்து துவாரகாக்கு நடந்து போகிறார். காவலாளிகள்லாம் உங்களை உள்ளே விடமாட்டோம். அப்புறம் இவர் பர்மிஷன் கேட்டு உள்ளே போயிட்டார். கிருஷ்ணர் அப்படியே கட்டி பிடிச்சுட்டார். கட்டி பிடிச்சுட்டு குச்சேலருக்கு எல்லா விதமான கைங்கரியமும் செய்து நல்லா சாப்பாடு போட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன, உனக்கு என்ன பிடிச்ச ஸ்வீட்? மைசூர் பாக், வெரி குட். கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் பாக் பிடிச்சிருக்கு பாரு உனக்கு. அப்புறம் வேற என்ன, உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? ஜிலேபி. இந்த ஜிலேபி அவருக்கும் இதே குச்சேலருக்கும் இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு. அதனால கிருஷ்ணர் எல்லாத்தையும் பண்ணி போட்டார். ஜிலேபி, மைசூர் பாக் ஒரே ஸ்வீட்டாக பண்ணி போட்டிருக்கார். அப்போ என்ன எடுத்து ஒரே வேத்து கொட்டிட்டு, யாருக்கு? குச்சேலருக்கு. பாவம் அவர் ஏசிலேயே இருந்ததில்லை, அதனால வேத்து கொட்டுறது அப்படியே. இங்கே உங்களுக்குலாம் மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் சூடாக இருக்குமா கூலாக இருக்குமா? சூடாக இருக்கும். அவருக்கும் பாவம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்போ மகாலட்சுமியை பார்த்து, ருக்மிணியை பார்த்து கிருஷ்ணர் சொன்னாராம், அவருக்கு நன்னா விசிறி விடு அப்படின்னா. ருக்மிணிக்கு புரிஞ்சு போயிடுது. புரிஞ்சுடுத்தோ, விசிறி விடுறேன்னா. ஏன் சார் விசிறி விடுறேன்னா என்ன? விசிறி விட்டுருக்கா. அப்போ இவர் என்ன கொண்டு வந்தார்னு சொன்னேன், குச்சேலர் என்ன கொண்டு வந்தார் கிருஷ்ணருக்கு? அவல். அதனால் கிருஷ்ணர் சொன்னார், எனக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும்னு ஒரு பிடி அவலை எடுத்துன்னு வாயில் போட்டுட்டார் கிருஷ்ணர். அந்த ஒரு பிடி அவலை எடுத்துன்னு போட்டுக்கும் போது சுதாமா, குச்சேலருடைய ஒய்ஃப் பேர் சொன்னேனே, சுஷீலாஜி, அவளுக்கு எவ்வளோ குழந்தைகள்? 27 குழந்தைகள் வீட்டில் விளையாடின்னு இருக்கு. அவள் உட்காந்து அம்மான்னு மாவு அரைச்சுட்டு இருக்கா. அங்கே கிருஷ்ணர் எதை சாப்பிட்டு இருக்கார்? அவல். அங்கே ஒரு பிடி அவல் போட்டுக்கும் போது இந்த மாமியுடைய கிரைண்டர் அல்ட்ரா கிரைண்டர் ஆயிடுது. மாமியுடைய சாதாரண சாரி காஞ்சிபுரம் பட்டு சாரி ஆயிடுது. குழந்தைகள் சாதாரண துணியோட விளையாடிட்டு இருக்கு. எல்லாம் பல 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 பலன்னு முத்து மாலையெல்லாம் போட்டுன்னு விளையாடுறது. எல்லாத்து கையிலையும் ஒரு கிரிக்கெட் பேட், பிளே ஸ்டேஷன், வீடியோ கேம்ஸ் எல்லாம் வந்துடுது. இப்படியெல்லாம் மாறிடுது. இவர் ஆற்றுக்கு போகிறார். ஒரு மாமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு மாமி இருக்கா. மாமி ஒரு கேள்வி, என் பத்னி சுஷீலாவை பார்த்தேளான்னு கேட்டார். ஐயோ சுவாமி, நான் தான் அந்த சுஷீலாங்கிறா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அலங்காரம், முன்னாடியே நன்னா இருந்தால் இப்போ ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆயிட்டா சுஷீலா. அப்போ பெருமாள் என்ன சொன்னார்? அந்த ருக்மிணியை பார்த்து என்ன சொன்னார்? விசிறி விழணும்னார். ஏன்னா அந்த வேர்வையா இருந்தது அலக்ஷ்மி. அந்த அலக்ஷ்மியை ஓட்டி விழணுங்கிறதுக்காக தான் சந்திராம் பிரபாசாம் அடுத்தது அவ எந்த கலர்ல இருக்கா? இப்போ எல்லோ கலர். எல்லோ கலருங்கிறது எதுல இருக்குன்னு முதல்ல பார்த்தோம், கோல்டு. அப்புறம் அக்னி, வெரி குட். மூணாவது இப்ப என்ன தகிக்கிறது மேல? சூரியன். சூரியனும் எல்லோவா இருக்கா அப்படின்னா சூரியன் எல்லோவா இருக்கு, கோல்டு எல்லோவா இருக்கு, அக்னி எல்லோவா இருக்கு. ஆச்சா? இல்ல என்ன ஒண்ணு கேளுங்க, பித்ருக்காரியம். இப்போ ஸ்ராத்தத்துக்கு 3 பேர் உட்காந்து சாப்பிடலான்னு இருக்கு இல்லையா வேதத்துல? அது யார் யாரு? ஒருத்தர் யாருக்கு சமம்? வைஸ்வதேவன். அப்புறம் பித்ருக்கள் இல்லையா, பித்ருக்களுக்கு. அடுத்தது மூணாவது மகாவிஷ்ணு. சரி, இப்போ இதுல பாருங்க, வைஸ்வதேவன் எந்த திக்கை பார்த்து உட்காரணும்? எந்த டைரக்ஷன்? எந்த டைரக்ஷன்? 3 பேர் சாப்பிட உட்கார்றான்னா இவர் எந்த பக்கம் உட்காரணும்? பித்ருக்களுக்கு உட்கார்றவன் நார்த். மகாவிஷ்ணு சர்வதோமுகாஹா, எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மகாவிஷ்ணு உட்காரலாம். மகாவிஷ்ணுக்கு ரூலே கிடையாது. அவர் எப்படி வேணா, பொதுவாகவே மகாவிஷ்ணுக்கு ரூல் கிடையாது. இங்க உட்கார்ற மகாவிஷ்ணுக்கு ஒரு ரூல் கிடையாது. அவர் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் உட்காரலாம். பித்ருக்காரியங்கள் பண்ணும்போது எந்த மெட்டல் யூஸ் பண்ணணும்? வெள்ளி. வெரி குட். தேவ பூஜா பண்ணும்போது எது யூஸ் பண்ணணும்? ஸ்வர்ணம், கோல்டு யூஸ் பண்ணணும். அதனால்தான் தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி பண்ண உடனே பாயசம் வந்தது. பாயசம் எதுல வந்தது? ஸ்வர்ண பாத்திரம் வித் சில்வர் லிட்.
வெள்ளி மூடி, கோல்டு பாத்திரம், உள்ள கீர். கீர் என்னவோ கோல்டு சில்வர்லாம் இல்லை, அது சாதாரண பாயசம் தான். ஆனால் அது வரும்போது கோல்டு வித் சில்வர். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எடுக்கிறார் பௌண்டரிகபுரம் ஆண்டவன். என்னன்னா தசரதனுக்கு பித்ருணம் தேவரிணம் தீரணம்ங்கிறதுக்காக தேவரிணத்துக்காக ஸ்வர்ண பாத்திரமும் பித்ருண தீருவதற்காக வெள்ளி மூடியோடையும் வந்துதான். இன்னொன்னும் எல்லாரும் வந்து சில்வர் செயின் போட்டுப்பாளா கோல்டு செயின் போட்டுப்பாளா? பொதுவாக கோல்டு செயின். ஏன்னா பாடியில் நிறைய ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை வெளி ஏற்றுறதுக்கு தான் கோல்டு தேவை. கோல்டு எப்போவுமே ஹீட்டை எக்ஸ்பெல் பண்ணும், சில்வர் கோல்டை தக்க வச்சுக்கும், சில்வர் ஹீட்டை தக்க வச்சுக்கும். அதனால தான் சாப்பிடும்போது வெள்ளி தட்டில் சாப்பிடுவாளா தங்கத்தட்டில் சாப்பிடுவாளா? வெள்ளி தட்டில். வெள்ளின்னா சூடை தக்க வச்சுக்கும், ஸ்வர்ணம் வெளியேற்றிடும். அந்த பாயசம் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஆரியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்வர்ண பாத்திரம் வெள்ளி மூடியில் வந்துடும். ஆச்சா? இப்போ கோல்டு எதில் இருக்கு? மஞ்சளாக இருக்கு. ஆச்சு. அடுத்தது அக்னி எல்லோவா இருக்கு, பீத்தத்துவம் இருக்கு. மூணாவது ஆதித்யன், அவரும் மஞ்சள் நிறத்தில் இருக்கார். அதனால தாயாரை எப்படின்னு சொல்லலாம்? அவ ஹிரண்யவரணாம் ஹரிணீம் ஹிரண்ய பிராகாராம், ஸ்வர்ணத்தை வச்சு அவளை சொல்லலாம். அடுத்தது அக்னியை வச்சு சொல்லலாம். அக்னிக்கு தீப்தாவா இருப்பவள் அவள். தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் வருதா? தீப்தான்னா அப்படியே எரியக்கூடிய, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியின் ஜாஜ்வல்யத்தோடு கூடியவள் தீப்தா. அதனால அக்னியை வச்சு சொல்லலாம். மூணாவது சூரியனை வச்சு சொல்லலாம், ஆதித்ய. அதனால தான் அடுத்த மந்திரம் ஆதித்ய தஸ்ய ஃபலானி தபசானுதந்து மாயாந்தராயாச்ச. இப்போ மறுபடியும் அலக்ஷ்மி வந்துட்டா. இந்த அலக்ஷ்மியை ஓட்டி விடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ ஜுரம் வந்துட்டானே, டாக்டர் ஒரு நாளைக்கு மாத்திரை கொடுப்பாரா? எவ்வளோ நாளைக்கு கொடுப்பார்? 3 நாளைக்கு மாத்திரை கொடுப்பாரு. அதனால தான் இந்த அலக்ஷ்மிங்கிற ஜுரத்தை ஓட்டுறதுக்கு 3 மந்திரத்தில் அலக்ஷ்மீர்மே 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 ஓடு ஓடு. லக்ஷ்மியை வான்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், பாக்ய த லக்ஷ்மி பரம். ஒரு வாட்டி சொன்னா லக்ஷ்மி வந்துருவோம். ஆனா அலக்ஷ்மியை ஓட்டி விடுறதுக்கு தான் 3 வாட்டி சொல்லணும். அந்த அலக்ஷ்மி எப்படி ஓட்டி விடலாம்னு கேட்டா, தஸ்ய பலானி தபசான் உதந்து மாயாந்தராயாச்ச பாஹ்யா அலக்ஷ்மி. பில்வ, வில்வ இலை யாருக்கு ரொம்ப ஃபேமஸ்? சிவபெருமானுக்கு வில்வத்தில் தளம் வச்சு அவருக்கு பண்ணுவார். பொதுவாக பேரன் வந்து பாட்டி மாதிரியே இருப்பார், கிராண்ட்சன் எப்போவுமே பாட்டி மாதிரியே இருப்பார். அதனால தான் தமிழில் சொல்லுவார், தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. டெல்லிக்கு ராஜானாலும் பேரனோ பேத்தியோ பாட்டி சொல்ல தட்டக்கூடாது. பாட்டி மாதிரியே இருப்பான் பேரன் நிறைய வீட்டில். ஆச்சா? இப்போ பாட்டி யாருன்னா மகாலட்சுமி. என்ன சார் மகாலட்சுமி நாங்கள் சின்ன பொண்ணு ஹீரோயின் மாதிரி நினைப்பான்னு பார்த்தா நீங்கள் வந்து இப்போ ஆக்கிட்டே பாட்டி மாதிரினா, அவள் வந்து ஓல்ட் ஆகாத பாட்டி. பாட்டி வந்து டை ஆகாமல் நல்ல கருப்பு முடியோட ஹீரோயின் மாதிரி இருக்காருன்னா அது ரொம்ப யங் பாட்டி லக்ஷ்மி. யங் கிராண்ட்சன் சிவன். ஏன்னா பெருமாளுக்கு நாபிக்கமலத்திலிருந்து பிறந்தவர் பிரம்மா, பிரம்மா தான்முகமாய் படைத்தவர் சிவபெருமான். சிவனுக்கு பாட்டி ஸ்ரீ மகாலட்சுமி. சிவனுக்கு வில்வம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாட்டிக்கும் என்ன பிடிக்கணும்? அதனாலதான் இங்க பாருங்க, ஆதித்யவர்ணே பில்வஹா வந்துருத்தா. வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹா. வனஸ்பதினா என்ன? டால்டான்னு அர்த்தம். அது இல்லை, வனஸ்பதினா காட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு இலை. அது எது? பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இலை அது துளசி இல்லையா? துளசியை வந்து உங்களுக்கு இப்போ பெருமாள் சந்நிதியில் கொடுப்பாளா உங்களுக்கு துளசி? அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுவேன்? வேண்டாம் சுவாமி நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன்? வாங்கி வாங்கி எங்கே வச்சுப்பேள்? காதில் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைட் காது இருக்குல்லையா, எது ரைட்? வெரி குட், ரைட்டாக சொல்கிறேன். இங்கே காதில் வச்சுக்கணும். துளசினா காதில் வச்சுக்கணும். அடுத்து ஒரு சின்ன இலையை எடுத்து வாயில் போட்டுக்கணும். அது என்ன பண்ணுவேள்? இப்போ வாயில் போட்டுன்னு என்ன பண்ணுவேள்? சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிடுவேள்? நல்லா மென்று மாடு மாதிரி உட்காந்து அதை கடிக்கக்கூடாது. ஏன்னா துளசிங்கிறவ பகவானுடைய பத்னி, நம்ம அம்மா மாதிரி. அதனால் மெதுவாக அதை சாப்பிட்டுட்டு தள்ளணும். அது மாடு மாதிரி உட்காந்து கடிச்சு கடிச்சு மென்று சாப்பிடக்கூடாது. அது துளசி. அந்த வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹா. அதனால அவ துளசியில இருக்கா, பில்வ இலையில இருக்கா. ஸ்ரீரங்கம் கேள்விப்பட்டிருக்கா? ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாருப்பா?
ஸ்ரீரங்கநாதர், வெரி குட். மகாநதி சோபனாவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஸ்ரீரங்கநாதர், வெரி குட். அதனால அந்த ரங்கநாதருடைய ஒய்ஃப் பேர் என்ன? தேவனுக்கு தேவினா ரங்கநாதனுக்கு ரங்கநாயகி. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. பெருமாள் எல்லாம் பார்த்து பார்த்து வைக்கிறார் இல்லையா? இப்போ பல பேர் ஆத்துல ராமச்சந்திரன் இருக்கும், மாமி பேர் ருக்மிணின்னு இருக்கும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ருக்மிணி கிருஷ்ணனுடைய பத்னி, ராமச்சந்திரனுக்கு சீதை, ஆனால் இப்படி அமைஞ்சுடுத்து தம்பதி, சீதா கிருஷ்ணன் இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா ரங்கநாதனுக்கு ரங்கநாயகி. அந்த ரங்கநாயகி என்ன எடுத்து 1323. இப்போ நம்ம எத்தனாவது ஏடியில் இருக்கோம்? இப்போ இது என்ன வருஷம்? 2016. 1323 ஏடி அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்? 1000மா? 2016 - 1323 எவ்வளோ? எவ்வளோ வருஷம் இருக்கும்? தோராயிரமா? ஒரு 650-700 வருஷத்துக்குள்ளே இருக்குமா? 700 இயர்ஸ் முன்னாடி ஒரு கதை, ஸ்ரீரங்கத்தில் நிஜம் இது. என்ன பண்ணிட்டா, டெல்லியில் ஒரு ராஜா இருந்தார், அவர் பெரியவர். அவர் பேர் வந்து முகமது பின் துக்லக் அப்படின்னு பேர். அவருக்கு அவர் அப்பா அம்மா வச்ச பேர் உல்லு கான் அப்படின்னு பேர். அவர் யார் பிள்ளைன்னு கேட்டால் கியாஸ் உத்தீன் துக்லக்குடைய பிள்ளை. கியாஸ் உத்தீன் துக்லக்குடைய பிள்ளை முகமது பின் துக்லக். அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? உல்லு கான். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை, வனஸ்பதி ஸ்தவ விருக்ஷோத பில்வா ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். அதனால இந்த உல்லு கான் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கத்தில் படையெடுக்கிறதுக்காக வந்தார். படையெடுக்கிறதுனா இன்வேட் பண்ணணும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரே கோல்டாக இருக்குமா, ஃபுல் கோல்டு. யார் வேணாலும் வரவாடலாம், 2-3 கோல்டு செயின். மாமிலாம் அந்த காலத்தில் நிறைய பண்ணி போட்டுன்னு போயிட்டான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து. அவன் படையெடுக்கிறதுக்காக வந்தான். எப்படியாவது அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இடித்து உடச்சி சுக்கு நூறாக்கணும்னு வந்தான். அப்போ தான் இருந்தவர் ஒரு உயர்ந்த ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கேளா இவரை பற்றி? வெரி குட். அவர் எழுதின கருட தண்டகத்தை தான் சொன்னேன். இவருடைய கிரந்தங்கள்லாம் படிங்கோ, ரொம்ப அப்படியே நாக்கெல்லாம் அப்படியே பெறலும் போட்டு அழகாக நாக்கு வரணும். 70 குழம்புலாம் சொல்லக்கூடாது, 70 குழம்பு. ழா நிற்கணும், நான் நிற்கணும், 2 சுழி நாக்கும் 3 சுழி நாக்கும் வித்தியாசம் தெரியணும். தமிழுக்கு அழகு அதுதான். நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். வார்த்தையெல்லாம் ஒழுங்காக நிற்கணும்னா அந்த நாக்குக்கு எக்ஸசைஸ் அப்படின்னா தேசிகனுடைய ஸ்ரீ சுக்தி படிச்சோம். அவர் என்ன பண்ணார், நேர மகாலட்சுமியின் சன்னதி, அங்க தாயாருக்கு பேர் என்ன? ரங்கநாயகி. ரங்கநாயகியை பேர்த்தெடுக்கணும். அந்த மூலவரை இடிச்சு பேர்த்தெடுக்கிறார். ஏன்னா இவ்வளோ எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பேர்த்தெடுக்கணும். அப்போ அதை எங்கே வைக்கணும்? எங்கேயாவது ஒரு சீக்ரெட் பிளேஸில் வைக்கணும். அந்த ஊர் தாயார் படிதாண்டா பத்னி, அதாவது தன் சன்னதியை விட்டு எங்கேயோ வெளில வர மாட்டா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு போய் எல்லாம் அவளை தேடி வந்துடும். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணினா எல்லாம் ஆத்துக்கே வந்துடும். அவள் போய் வெள்ளியிலேயே ஷாப்பிங், RS புரம் காந்திபுரம்க்கெலாம் போகவே வேண்டாம். ஆனால் அவளை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். எங்கே வைக்கிறது? அப்போ தான் தேசிகன் யோசிச்சார், பிரதட்சிணமாக வரும்போது ஒரு வில்வ மரம், அந்த வில்வ மரத்து தரு பக்கத்தில் ஒரு பெரிய குழி தோண்டி புதைச்சி வச்சார். ஏன்னா அவள் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலத்தில் கூட வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹா, பில்வத்து பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது தஸ்ய பலானி, அவ அலக்ஷ்மியை ஓட்டணும். அடுத்தது உபயிதுமாம், அடுத்தது அவகிட்ட ரொம்ப ட்ரைனிங் வாங்கின்றவர் யார்? உங்களுக்குலாம் ஒரு டீச்சர் இருக்கார் இல்லையா? நீங்கள் வேதம் கற்றுக்கிறீள். இன்னொரு 20 வருஷம் ஆனோடனே நீங்கள் யாருக்காவது வேதம் கற்று தருவேளா? சார் மாட்டோம் சார், அப்படி நினைக்கவே கூடாது. வேதம் கற்றுண்டே இருக்கணும், ரெண்டும் நடக்கணும் சைமல்டேனியஸாக. நம்மளும் கற்றுண்டே இருக்கணும், இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? மகாலட்சுமி எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. அவகிட்டேருந்து ஒருத்தர் ட்ரைனிங் வாங்கிட்டார், அவருக்கு குபேரன்னு பேர். அந்த குபேரனை பற்றி என்ன மங்களாரத்தி எடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? ராஜாதிராஜாய, அதை நம்ம வை ஸ்ரவணாய அப்படிங்கிறோம். அதான் ஒரே வார்த்தை தான், வைஸ்ரவணாய இல்லையா? வையின்னு இந்த பக்கம் வச்சுடுறோம், ஸ்ரவணாய அந்த பக்கம் வச்சுடுறோம். ஸ்ரவணம்னா அந்த இடத்துல காதுன்னு மாதிரி ஆகிடும். வைஸ்ரவணன்னா விஸ்ரவசுடைய பிள்ளை, அதுதான் குபேரன். ராவணனுக்கு ஸ்டெப் பிரதர். அந்த குபேரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். வைஸ்ரவணாய. அப்புறம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய. அதே குபேரன் தான் இன்னைக்கு
சொல்றார். உபைதுமாம் தேவ சகா, ஃப்ரெண்டு குபேரன். அதனால தான் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு வாட்டி சண்டை வந்துடுது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவாத்துலேயும் பாவம் ஏதோ ஒரு சண்டை ப்ராப்ளம் வைகுண்டத்தில். என்னென்னா பிருகு பெருமாள் மார்பை எட்டி உதச்ச உடனே மகாலட்சுமிக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவள் இருக்கிற இடம் எங்கே? மார்பு. போய் பிருகு வேற எங்கேயாவது உதச்சிருக்கலாம் இல்லையா? கால்லையோ கையிலையோ, எதுக்கு மார்பை பார்த்து உதைக்கணும்? அதனால மகாலட்சுமிக்கு கோவம் வந்துடுது, கோச்சின்னு வந்துட்டா பூமிக்கு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார்? போனால் போகட்டும் விட்டுருவாரா? போனால் போகட்டும் போடா என்ன சொல்லுவார்? அவர் தேடின்னு வந்துடுவார். பாவம் லக்ஷ்மி இல்லாமல்லாம் அவரால் ஒன்றுமே தளிகையும் அவருக்கு பண்ண தெரியாது, வீடியோ நடத்த தெரியாது, ஒன்றுமே இல்லை. பாவம் அவர் இல்லாமல் கிடையவே கிடையாது. அவர் தேடிண்டே வரார். அப்புறம் பூமிக்கு வந்த உடனே தான் சேஷாச்சலம்னு பேர். சேஷாச்சலம்னா இது சேஷாச்சலம். சேஷாச்சலநாயகம் ஸ்மராமி சேஷாச்சல. சேஷாச்சலம்னா திருப்பதி. திருப்பதிக்கு வந்துட்டார் அவர். யாரை தேடிண்டு? லக்ஷ்மி. ஆனால் லக்ஷ்மி அங்கே போல, பாவம் அவருக்கு அட்ரஸே ஒழுங்காக தெரியல. அவர் அங்கே தேடின்னு வந்துட்டா. மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கா, இங்கே தேடின்னு வந்துட்டார். அப்புறம் பத்மாவதின்னு ஒரு தாயாரை சந்திச்சார். அதே மலையில் தங்கிட்டார். அப்புறம் பத்மாவதி அலமேலுமங்க தாயாரை கல்யாணம் பண்ணி வந்துட்டார். அந்த மலையை பற்றி ரிக்வேதம் சொல்கிறது. ரிக்வேதம் யாரெல்லாம் இங்கே படிக்கிறீர்கள்? பிரபாட்டம். வெரி குட். அராய் காணே என்ன வரும்? கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம் வருதா? அராயிகாணே விகடே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்ய சேபிஷ்ட்வே சாத்தயாமசி. ரிக்வேதத்தில் வருதா? இதுக்கு பட்டபாஸ்கரர் வியாக்கியானம் பண்றார். அராயிகாணே கிரிம் கச்ச. கிரினா என்ன? மலை. மலையை நோக்கி கச்ச. கச்சனா என்ன? கோ, வாக். எந்த மலையை நோக்கி நடக்கிறது? எங்கள் பக்கத்தில் ஊட்டி கூட இருக்கு. உங்கள் ஊர் பக்கத்தில் ஊட்டி தானே அது? அப்புறம் கோத்தகிரியா? கோத்தகிரி ஏதோ மலை இருக்கு. கோத்தகிரி பக்கம் போகிறதா? ஏலகிரி பக்கம் போகிறதா? மலைனா என்ன மலை? ஷிரிம்பிட்டஸ்ய வருதா? அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எடுக்கிறார். ஷிரிம் இதி ஸ்ரீஹி. இதுக்கு ஸ்ரீன்னு அர்த்தம். பிட்டஸ்ய பீட்டஸ்ய. ஸ்ரீ மகாலட்சுமி பீட்டமாக கொண்ட மலை. அது எந்த மலை சார்? எது தெரியலையே சார். அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா. திருப்பதி மலையை நோக்கி நடன்னு ரிக்வேதம் சொல்றது. சார் மலை அப்பவே இருந்ததா? வேதம் இருக்க காலத்தில் திருப்பதி மலை வந்துடுத்தது, மேருவின் ஒரு பகுதி. அதனால அந்த இடத்துல பத்மாவதியை யார் கல்யாணம் பண்ணிண்டா? ஸ்ரீனிவாசர். கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளை பொண்ணு வேணும் சார். அது ஓகே. அதை தவிர்த்து வேற என்ன வேணும்? பணம் வேணும் இல்லையா? நீங்க சாப்பாடு 4 பேருக்கு போடணும்னா, நகை வாங்கி தரணும்னா பணம் வேணுமா வேண்டாமா? இப்போ பணம் இல்லைன்னா யார் கொடுப்பா? பொதுவாக இப்போ நமக்கு பணம் இப்போ வேணும்னா நம்ம யார்கிட்ட போவோம்? எங்கே போவோம்? இப்போ உனக்கு இப்போ பிற்காலத்தில் நீ வேதத்துலேயே ஒரு பெரிய ராஷ்ட்ரிய வித்யாபீட்லாம் போய் மேல் படிக்க போகிறேன்னு வச்சுக்கோ. எங்கேன்னு போய் கடன் வாங்குவேன்? எங்கேருந்து போய் கடன் வாங்குவேன்? பேங்க் இல்லையா? இப்போ ஸ்ரீனிவாசர் கல்யாணத்துக்கு பணம் தேவை. அவருடைய ஒய்ஃபே மகாலட்சுமி, வேர்ல்டு பேங்க், அவகிட்டேன்னு வாங்கியிருக்கலாம். ஆனால் மகாலட்சுமி இப்போ மிஸ்ஸிங் ஆச்சு, எங்கே போகிறக்கானே தெரியல. அப்படின்னா மகாலட்சுமி ஃப்ரெண்டு கிட்டே தான் வாங்க முடியும் இல்லையா? மகாலட்சுமி ஃப்ரெண்ட் யாரு? தேவசகா குபேரன். குபேரன் கிட்ட போய் கடன் வாங்கிட்டார். ஏன் குபேரனுக்கு கடன் கொடுக்க முடிஞ்சது? ஏன்னா அவர் எப்பவுமே மகாலட்சுமியை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். உபைதுமாம் அடுத்தது க்ஷுத்பிபாசாமலாம் ஜேஷ்டாமலக்ஷ்மீர் நாசயாம்யம். க்ஷுத்பிபாசாம் காத்தால என்ன சாப்பிட்டே? நீ என்ன சாப்பிட்ட? தோசையா? வெரி குட். அப்புறம் எவ்வளோ தோசை? 2? ஏன் 2 தானே? அதுக்கு மேலே பசி இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வேறு பால் ஏதாவது சாப்பிட்டியா? அப்புறம் மத்தியானம் இப்போ என்ன சாப்பிடுவேன்? சாப்பாடு. ஓகே. ராத்திரி சாப்பாடு. ஏகாதசி அன்னைக்கு டிஃபன். வெரி குட். ஏகாதசி வருதே கொஞ்சம் வருத்தமாக இருக்குமா? இல்லாட்டா ஏகாதசி டிஃபனாகவே வருது? ஏகாதசி சேடாக இருப்பியா ஹாப்பியாக இருப்பியா? ஹாப்பியாக இருப்பேன். ஓகே சரி. இப்போ வேலைக்கு வேலை என்ன எடுக்கிறது? எதனால் சாப்பிட்றேன்? பசி இல்லையா? இப்போ 4 நாள், ஒரு நாளைக்கு 3 வேலைன்னா ஒரு 4 நாளைக்கு 4 3s are 12. 12 வேளையும் சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும்?
இப்படி உட்காந்து கதை கேட்க முடியுமா சார்? ஸ்ரீசுக்த உபன்யாசம் 4 நாள் பட்னி இருந்தால் தான் கேட்க முடியும். அப்போ கேட்கும்போது என்ன இருக்கும்? பசி இருக்கும். சாப்பிட்ட உடனே என்ன குடிப்பேள்? ஜலம், தண்ணீர் குடிப்பேள். அப்படின்னா ஒரே தாகமும் எடுக்கக்கூடாது, பசியும் எடுக்கக்கூடாது. ஆனால் உபன்யாசம் கேட்கும்போது ரொம்ப ஷார்ட் விட்டும் வரக்கூடாது. நீங்கள் மட்டும் 5-6 தோசை ஷார்ட் விட்டு வந்துட்டேன்னா தூக்கத்தெல்லாம் இங்கே தூங்கிடலாம் இல்லையா? அளவோட சாப்பிட்ணும், ஷார்ட் விட்டு வரணும். பசி இருக்கக்கூடாது, தாகம் இருக்கக்கூடாது. பசி இருக்கக்கூடாது, தாகம் இருக்கக்கூடாதுன்னா தனம், பணம் நமக்கு தானிய ரூபமாக வரணும். இப்போ நீங்கள் தோசை, நாளைக்கு காத்தால தோசைக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், தட்டில் நன்னா ஒரு பெரிய 10 ரூபா கட்டு 10 ரூபி பண்டில் கொண்டு வைக்கிறேன். சாப்பிடுவியா? அது பணமாச்சேப்பா, சாப்பிடுவியா? அப்போ என்ன வேணும்? அந்த பணம் எதுவாக மாறினா சாப்பிட முடியும்? தானியமாக மாறினா தான் சாப்பிட முடியும். அப்படின்னா தனம் தானியமாக மாறி மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் பசி எடுக்கக்கூடாது, தாகம் எடுக்கக்கூடாது. அந்த பசி எடுக்கக்கூடாது, தாகம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றார் க்ஷுத்பிபாசாமலாம் ஜேஷ்டாம். வெரி குட். இப்போ வந்து இந்த பசி எடுக்கக்கூடாதுன்னா லக்ஷ்மியை சேவிக்கணும். பசி நன்னா எடுத்துட்டே இருக்கணும்னா யாரை சேவிக்கணும்? ஜேஷ்டா அலக்ஷ்மியை சேவிக்கணும். அப்படின்னா பசி எடுக்கக்கூடாதுன்னா பசி எடுக்க வைக்கக்கூடிய ஜேஷ்டாவை ஓட்டணும். அதனால க்ஷுத்பிபாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாம்யஹம். சரி, அப்படின்னா கிருஹாத், கிரகம்னா என்ன? வீடு. வீடுல என்ன இருக்கணும்? முக்கியமா என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? டிவி இருக்கணுமா? அப்புறம் வேற என்ன? ரேஷன் கார்டு இருக்கணும். டிவி இருந்துட்டா ஒரே சந்தோஷமா? அவா டிவி இருக்கு, ஐயோ இது ஏன் நினைச்சுன்னு நான் 10 ஜென்மாக்களாக அவன் கடந்த டிவி இருக்கணும்னு. நம்ம ஊரில் ரேஷன் கடைக்கு போனாலே இப்போலாம் டிவி கிடச்சிரும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, வேதத்தை தவிர பாக்கி எல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிரும். அதனால் இப்போ என்ன எது இருக்கணும்? வீட்டில் நிம்மதி இருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு இப்போ உபன்யாசம் கேட்கும்போது சார் போர் அடிக்கிறது சார், நிம்மதியாக இருக்குது சார், இது என்ன இருக்குது, எப்படி இருக்கு சார்? சுமாராக இருக்குது சார், ரொம்ப கேட்காதீங்க சார், முடிச்சுட்டு போகிற வழியை பாருங்கள் சார். க்ஷுத்பிபாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாம்யஹம். நன்னா உறக்க 2 தோசை சாப்பிட்ருக்கோம், அடி வயத்துலேருந்து சொல்லணும் க்ஷுத்பிபாசாம். கிருஹாத்து மே கிருஹாத்து, என் வீட்டில் நீ அலக்ஷ்மியை ஓட்டிட்டு, பசியை ஓட்டிட்டு, தாகத்தை ஓட்டிட்டு, தனத்தையும் தானியத்தையும் வருஷித்து சந்தோஷமா இருக்கணும். நமக்கு வீடு எது? ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டசாலா. இந்த பாட்டசாலா நன்னா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணாதான் நம்ம நன்னா இருக்க முடியும் இல்லையா? அடுத்தது இப்போ வந்து நல்ல வாசனை. இப்போ அகர்பத்தி ஏற்றினா என்ன வாசனை இருக்கு? நல்ல வாசனை வருதா? பெருமாள் சன்னதிக்கு போனால் நல்ல வாசனை வருதா? இப்போ நிருசிம்மன் சன்னதிக்கு போகிறேன், நல்ல வாசனை இருக்கு இல்லையா? கந்தம், நல்ல வாசனை. ஏன்னா பெருமாள் கிட்டேருந்து தான் அந்த அகர்பத்திலாம் ஸ்மெல்ல வாங்கிட்டு இருக்கு. ஸ்மெல் அகர்பத்தி ஸ்மெல் கொடுக்கல, பெருமாள் கிட்டேருந்து வாடகை வாங்கிட்டு இருக்கு. பெருமாள் எல்லாத்தையும் வாடகை கொடுப்பார், கொஞ்சம் சென்ட்டையும் வாடகை கொடுப்பார். எப்படி? கிருஷ்ணரை கொல்றதுக்காக ஒரு அரக்கி வந்தா, அவ பேர் என்ன? பூத்தனா அப்படின்னு பேர். பூத்தனா என்ன பண்ணானா விஷத்தை தடவின்னு வந்தா, பெருமாள் அவகிட்ட விஷத்தை கக்கி, பாலை கக்கி, ஜீவாத்மாவை கக்கி அவ போயிட்டா. போன உடனே அவளுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். அப்போ வந்து வெட்ட ஆரம்பிக்கிறா. வெட்டும்போது கையை வெட்டுறா, காலை வெட்டுறா, தலையை வெட்டுறா. கையை வெட்டினா என்ன வரணும்? ரத்தம் வரணும். ரத்தம் நல்ல வாசனையா இல்லாட்டா நாத்தமா? சதையெல்லாம் இப்போ நம்ம ஸ்கின் எல்லாம் நீங்க 10 நாள் வெளியில அப்படியே காய வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? நாரம் இல்லையா? ஆனா பூத்தனா உடம்புலேருந்து ஒரே ஸ்மெல்லும், அகர்பத்தி ஸ்மெல்லுங்கிறார் சுகபிரம்மம். ஏன்னு கேட்டா பெருமாளுடைய அதரம் அது மேல பட்டுடுத்தோம், அதனால அவர் ஒரே ஸ்மெல்லா போயிட்டாளாம். பெருமாள் உதடு அதரம் பட்டுதுனாலே அவ்வளவு கந்தத்தோடு கூடியிருக்காளே. அவர் மார்பில தங்கி இருப்பவள் யார்? கந்தத்வாராம் கரீஷிணீம் ஈஸ்வரீயும் சர்வபூதானாம் தாமிஹோபக்வயே ஸ்ரீயம். நித்திய புஷ்டாம். என்ன புஷ்டாம், புஷ்டி அதெல்லாம் வருதா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல? புஷ்டினா நமக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குறவோ, நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறவோ. அதனால எப்பாவது வீக்கா இருந்தேன்னா புஷ்டயே நமஹா அப்படின்னு நீங்க சொன்னேன்னா அப்படியே ஸ்ட்ரென்த் வந்துடும். ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம். தேவனுக்கு யாரு? தேவி.
சத்துக்கு யாரு? சதி. ரங்கநாதனுக்கு யாரு? அடுத்தது ஈஸ்வரனுக்கு யாரு? வெரி குட். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம். இவதான் நமக்கு ஸ்ரீயத்வத்தை கொடுப்பவள். ஏன்னா ஈஸ்வரன். ஈசனா தான் எல்லாத்தையும் செயல்படுத்தவன் ஸ்ரீமன் நாராயணன். ஈஸ்வரன் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிஹோ பக்வயே ஸ்ரீயம். அடுத்தது மனசக்காம். அன்னம் அப்படின்னா என்ன? சாப்பாடு. அன்னத்துக்கு ஏன் அன்னம்னு பேர்? சார் ஏதோ சார் ரைஸுக்கு ஏதோ அன்னம்னு பேர் வச்சுட்டா சார், இதெல்லாம் பெரிய கேள்வியா? அதிச்ச அத்தியச்ச, அளவோட சாப்பிட்டா நாம் அதை சாப்பிடலாம், அளவுக்கு மேலே சாப்பிட்டுட்டா அது நம்மளை சாப்பிட்ருமா, அதனால அதுக்கு அன்னம்னு பேர். அந்த அன்னத்தை கொடுப்பவள் மகாலட்சுமி. அதில் பசு நாம் பசு, பசுனா கோ, கோன்னா எழுத போயிடாதீங்க, பசு கௌ. ரூபமன்யஸ்ய மை ஸ்ரீ ஸ்ரயதாம் யசஹ. யசஹ ஃபேம். நீங்கள் மட்டும் ஸ்ரீ சூக்தத்தை தினம் சொல்லின்னு வாங்க. ஸ்ரீ சூக்தம் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் 35 வினாடி ஆகும். 5 minutes. ஒரு நாளில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? 60. ஒரு நாளில் எவ்வளோ இருக்குது? 24 × 60. அப்படின்னா எவ்வளோ பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட 1300 1400 நிமிஷத்தில் 5 நிமிஷம் நம்ம ஸ்ரீ சூக்தம் சொன்னால் நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம். வெளியில் நோட்டீஸ் போர்ட்லலாம் போட்டுருவா, பேப்பர்லலாம் போட்டுருவா நம்ம ஃபோட்டோ. ஏன்னா யசஹா வரும். அதனால் பசு நாம் யசஹா. அடுத்தது இது எப்படி சுவாமி எங்களுக்கு தெரியும்னா, கர்தம பிரஜாபதியை பிரார்த்தனை பண்ணுறதுனால அவருடைய அனுகிரகத்தால் மகாலட்சுமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம். கர்தமேன மைசம்பவ கர்தமா ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினி. பத்மமாலினி அவ எதில் உட்காந்துட்டு இருக்கா? தாமரை. அவ கையெல்லாம் எது மாதிரி இருக்கு? தாமரை. அவ கண்கள் எது மாதிரி இருக்கு? தாமரை. அவ திருமுகம் எது மாதிரி இருக்கு? தாமரை. என்ன சுவாமி நீங்களா எதுவும் தோணினதுதான் சொல்லு இல்லையா? அதனால தான் எங்க வரு? பத்மஹஸ்தா பத்மமுகீம் வருதா? பத்மமுகீம், நல்ல பத்மத்தை மாதிரி முகம், பத்மத்தை மாதிரி கண்ணு, பத்மத்தை மாதிரி அந்த கைகள். பத்மஹஸ்தா வருதா? அதாச்சு. அடுத்தது அவள் உட்காந்துட்டு இருக்குது தாமரை. ஆச்சா, அவள் போட்டுருக்க மாலை பத்ம மாலை. அதனால இங்க வருது கர்தமேன பிரஜாபூத மை சம்பவ கர்தமா ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினி. அதனால அப்பேற்பட்ட பத்மமாலையை தரித்தவளே, கர்தம பிரஜாபதி உயர்ந்தவரின் குலத்தில் வந்தவளே, உன்னை பிரார்த்தனை செய்கின்றேன். என் வீட்டில் நல்லதை கொடு, எங்கள் பாடசாலைக்கு நல்லதை கொடு, என் வாழ்க்கை வைதீக வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை செய்கின்றேன். அடுத்தது ஆபஸ்ருஜந்து. சிக்லீத்தன் அந்த காலத்தில் ஒரு ரிஷி இருந்தார். அந்த சிக்லீத்தன் வீட்டில் இருக்கக்கூடியவளே எனக்கு அனுகிரகம் பண்ணு இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? மகாலட்சுமின்னு சொல்லாமல் திருச்சானூர் மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ரங்கநாயகி ஸ்ரீரங்கத்து ரங்கநாயகி மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், திருக்கண்ணபுரத்து கண்ணபுர நாயகி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், திருஎவ்வளூர் கனகவல்லி தாயார் வசுமதி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நாச்சியார் கோயில் திருநரையூர் வெஞ்சுளவல்லி தாயார் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், காஞ்சிபுர பெருந்தேவி தாயார் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், மேலுக்கோட்டை திருநாராயணபுரத்து எதுகிரி நாச்சியார் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாயாராக பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்ரீசூக்தம் சொல்கிறது, எனக்கு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணணும். பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய ஸ்வர்ண பிராகாரத்தோடு கூடிய ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்தோடு கூடிய அன்ன பசுக்களை கொடுக்கக்கூடிய யசத்தை கொடுக்கக்கூடிய அலட்சுமியை ஓட்டக்கூடிய மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். கர்தம பிரஜாபதியின் வீட்டில் செல்வத்தை சேர்த்தவளாய் இருக்கக்கூடிய மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். சிக்லீதன் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இங்க சொல்றார், ஆபஸ்ருஜந்து ஸ்னிக்தானி ஜிக்லீதவசமே கிரஹே நிஜ தேவீம் ஆர்த்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிம். இன்னொன்னு ஆத்ராம்
ஆர்திரா அப்படின்னா அப்ப என்ன சொன்னேன்? ஈரத்தன்மையோடு இருப்பவள். அதனால ஆத்ராம் புஷ்கரிணியும் புஷ்டியும், இன்னொரு எக்கரிணியும் அப்படின்னு வருது. அப்பேற்பட்ட புஷ்டியா எஷ்டியா இருக்கக்கூடிய பிராட்டி பிங்களாம் பத்மமாலினியும் சுவர்ணாம் ஹேமமாலினியும். பிங்களாம்னா எல்லோ கலர், பிங்களாம்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ், பிங்களாம் அந்த இடத்த பத்மமாலினின் அப்படியே அழகா அந்த எல்லோயிஷா இருக்கக்கூடியாவோ பெரிய ஒரு தாமர மாலையை தரிச்சுட்டு இருக்கா. எல்லோயிஷ்னா அங்க என்ன? ஸ்வர்ண நிறத்துல இருக்கா, அதனால சுவர்ணாம் ஹேமமாலினி. அவ எப்படி இருக்கா? சந்திராம், சந்திரனுக்கு குளிர்ச்சியை கொடுப்பவள் அவள். ஏன்னா பார்க்கடலை கடையும் போது சந்திரன் வந்தார், சந்திரனுக்கு பின்னாடி மகாலட்சுமி வந்தா. பார்க்கடலான அந்த க்ஷீரசமுத்திரராஜன் சந்திரனை பெத்தெடுத்ததால சந்திரன் பார்க்கடல் அரசனுக்கு பிள்ளை. அவ பின்னாடி மகாலட்சுமி பிறந்ததால சந்திரனுக்கு சகோதரி. அதனால சந்திரனை நம்ம சொல்லும் போது அம்புலி மாமான்னு சொல்லுவோம். அம்மாவோட கூட பிறந்தவா நமக்கு மாமா. அப்படின்னா சந்திரனை மாமான்னு சொன்னா மகாலட்சுமி அம்மாவா இருக்கணும். அதனால சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம். அப்பேற்பட்ட அந்த சந்திராமா இருக்கக்கூடிய மகாலட்சுமியை எனக்கு இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அக்னி தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால சூர்யாம் ஹிரண்மயீம். கோல்டு கலர், நீங்க எல்லோ கலர் பார்க்கணும்னா சூரியனை பார்க்கிறீர்கள். அந்த சூரியனுக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய பாஸ்கரன் தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி. அப்புறம் என்ன வரும்? நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவன்னு கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுகு திருதசங்க சக்கரஹா ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் சொல்றோம் இல்லையா? திரௌபதி சரணாகதி பண்ண ஸ்லோகம். அது என்ன சொல்ற? தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. சவித்ரு மண்டலன்னா இது, சாவித்ரினா இது சூரியனுக்கு சொல்ல மந்திரம் தானே சாவித்ரின் பேரு. சவித்ரு மண்டலம்னா சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய சூரிய நாராயணனுக்கு பாஸ்கரன் பேர். அவன் தேவன்னா இவ யாரு? அவன் ஈஸ்வரன்னா, பகவான்னா, நாராயணன்னா. அதே மாதிரி இந்த இடத்த பாஸ்கரன் அவன்னா பாஸ்கரி வருதா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல? அந்த சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம். அடுத்தது தாம் அப்பேற்பட்ட மகாலட்சுமியை நான் தொழுது சேவிக்கின்றேன். இதுக்கு அடுத்தது ஏதாவது மந்திரம் சொல்வேளா? இதோட நிறுத்தி போயிடா? சொல்லிடுமா. அதுலயே ஒரு கணக்கு கொடுத்துடுறா. பஞ்சதச 15 இருக்குங்கிறா இதுல மந்திரங்கள் நம்ம சொன்னது. ஆனா இதுலயே கொஞ்சம் பின்னாடி சில இதெல்லாம் வரும், சில ஸ்லோகங்கள். அது சொல்லலாம் சொல்லாமையும் இருக்கலாம். இதோட ஸ்ரீ சூக்தத்துக்கு பாஷ்யம் நிற்கிறது. அப்பேற்பட்ட மகாலட்சுமி 3 கம்பேரிசன் சொன்ன. மஞ்சளா இருக்கான்னா சூரியன் மாதிரி மஞ்சள், ஸ்வர்ணம் கோல்டு மாதிரி மஞ்சள், அக்னி மாதிரி மஞ்சள். பெருமாள் கருப்பா இருந்தாலும் அவ மார்பில் இருக்கிறதுனால அவர் எப்படி தெரிகிறார்? கோல்டா தெரிகிறார். அவ இருக்கக்கூடிய புஷ்பம் எது? தாமரை. அவ திருமுகம் இருப்பது எது மாதிரி? அவ கண்கள் இருப்பது எப்படி? கையில வச்சுட்டு இருக்கிறது எப்படி? மாலை தரிச்சுட்டு இருக்கிறது என்ன? ஆனா அந்த தாமரையில உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த தாமரை எது மாதிரி இருக்கு? கோல்டு, ஹிரண்ய பிராகாரம் வருது. அதனால அப்பேற்பட்ட மகாலட்சுமி யார ஓட்டி விடுறா? அலக்ஷ்மி. அலக்ஷ்மிக்கு இன்னொரு பேர் என்ன? ஜேஷ்டா. அந்த ஜேஷ்டா இருந்தா நமக்கு என்ன எடுக்கும்? பசி. ஜேஷ்டா எடுத்தா என்ன எடுக்கும்? அப்படின்னா தாகம் எடுக்க கூடாது, பசி எடுக்க கூடாதுன்னா யாரை ஓட்டி விடணும்? அலக்ஷ்மியை ஓட்டி விட்டுட்டு யாரை கூப்பிடணும்? லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி ஈரத்தன்மையோட இருக்கான்னு சொல்லக்கூடிய வார்த்தை எது? ஆர்திரா. அவ நமக்கு புஷ்டிக்கிறான்னு சொல்றதுக்கு வார்த்தை எது? புஷ்டி. அவ தேவனுக்கு பத்னியா இருக்கிறதுனால, ஈஸ்வரனுக்கு பத்னியா இருக்கிறதுனால, பகவானுக்கு பத்னியா இருக்கிறதுனால, நாராயணனுக்கு பத்னியா இருக்கிறதுனால, சத்துக்கு பத்னியா இருக்கிறதுனால சதி. அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி ஜெகன்மாதா
திவ்ய மகிஷி அப்பேற்பட்டவளை சொல்லக்கூடிய வேதபாகமான ஸ்ரீ சுக்தத்தை நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் பொறுமையாக இருந்து பெரியவா பின்னாடிலாம் உட்காந்துருக்கா அவளோடு சேர்ந்து அனுபவிச்சேள். அவளுடைய அனுகிரகத்தால், பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தால் இந்த பாடசாலையில் படிக்கிறவா நீங்கள் அத்தனை பேரும் ஆச்சாரியன்கிட்ட பிரதிபக்தியோடு இருந்து வேதத்தில் மட்டும் ருச்சி இருந்தால் போராது, வேதம் மறந்து போயிடும். தேசிகன் எடுக்கிறார், ஒரு ஆச்சாரியன்கிட்ட 4 பேர் கற்றுக்கிறான்னா ஒருத்தன் நன்னா படித்து முன்னேறான், இன்னொருத்தன் படிக்கிறான் முன் ஏற மட்டும் மாட்டேங்கிறான், அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னு கேட்குறார், அவனவன் தன் ஆச்சாரியன் பக்கலிலே வைத்திருக்கும் அபிமான தாரதமியத்தால் உங்கள் ஆச்சாரியன்கிட்ட நீங்கள் எவ்வளவு லவ் அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவரை கிண்டல் பண்ணி காமிக்கிறது, பேசி காமிக்கிறது இதெல்லாம் பண்ணால் எந்த வேகத்தில் கத்துண்டேளோ அந்த வேகத்தில் மறந்துடுவேள். அதனால் ஒரு ஆச்சாரியன்கிட்ட பிரதிபக்தியோடு இருந்து கத்துண்ட வேதத்து மேலே நம்பிக்கையோடு இருந்து கத்துண்ட வேதத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுண்டு அதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்து எல்லோரிடமும் அந்த வேத கருத்தை எல்லோருக்கும் பாகுபாடின்றி யாருக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அது முதல்ல சமுதாயத்தில் நம்ம இங்கேருந்து போகிறோன்னா யார் எந்த ஜாதி எந்த வர்ணமாக இருந்தாலும் நம்மளை அர்த்தம் கேட்டால் சொல்லணும். அந்த வித்தியாசம் பார்க்காமல் வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த வேதத்துக்கு அர்த்தம் பெருமாளும் பிராட்டியும் நமக்கு அப்பா அம்மாவாக இருந்து ரட்சிக்கிறாங்கிறது. அந்த ரட்சகத்துவம் பண்ணக்கூடிய பகவான் நம்ம எல்லோரையும் ரட்சணம் பண்ணி இந்த பாடசாலையை மேலே உத்தாரணம் பண்ணணும்னு பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அதனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பஞ்சாதி சொல்லி முடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது இது சொல்லிவிடும், அவ்வளோதான். பத்ரங்கர்ணே, அவ்வளோதான். தேவாः भद्रं पश्येत्माक्षभिर्यजत्राः सुष्ठुवागुंसस्तनूभिः यशेवदेव इदं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. थैंक यू. Chella Web TV